சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிடிஎஃப்ல வந்து அந்த பென் வச்சு எழுத முடியாது. நமக்கு வந்து அதுக்குன்னு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் இருக்கு. அதுல தான் எழுத முடியும். ஸோ அதனால இதுல வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. புதுசா படிக்கிறவங்க நல்லா கவனிச்சீங்க. பழசா படிச்சவங்க ரிவிஷனா யூஸ் பண்ணீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி தங்கிய குகை அப்படின்னு இருக்கு. புலி தங்கிய குகை. சார் இது வந்து நமக்கு சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஜிகேல இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. அதனால இதை வந்து ஜஸ்ட் வாசிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? புலிதங்கி குகையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து புறநானூற்று பாடல காவர் பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்பார் புலவர் பாடின பாட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் இல்லாம ஜிகேவில் கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த பாடல் நான் வந்து வாசிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் காதில் வாங்கி இதுல இருக்கிற சொற்பொருள்லாம் ரொம்ப முக்கியமானது. கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலையும் சிறந்து விளங்கினாங்க. நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை வந்து தன்னோட முதன்மையான கடமையா கருதினாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டை காக்கணுங்கிறது போர்க்களம் போறது அவங்க முதன்மையான கடமையா இருந்துச்சு. கல்வி அறிவும் கவிபாடும் திறனை பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன் மகனோட வீரத்தை பற்றி வந்து பெருமித்துடன் கூடக்கூடிய செய்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க. அந்த பெண்மணிட்ட வந்து அந்த அம்மாட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த வீட்டோட தூணை பிடிச்சிட்டு எங்க உங்க பையன் அப்படின்னு கேட்கிற மாதிரியும், அந்த அம்மா அதுக்கு வந்து தன்னோட பையனோட வீரத்தை வந்து வெளிப்படுத்துற விதமா இந்த பாடல் வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிர் இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே. என்ன சார் என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைப்பீங்க. ஒண்ணும் கிடையாது. ஒரு பொருள் மட்டும் தெரிஞ்சா போதும். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படிங்கிறதா மீனிங். யாண்டு அப்படின்னா எங்கே ஒண்ணும் கிடையாது. அந்த ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வீட்டு தூணை புடிச்சுக்கிட்டு சிற்றில் நற்றுண் பற்றி நீன்மகன், அதாவது உன்னுடைய பையன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு வந்து அந்த தாயிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பையன் எங்க போனா எனக்கு தெரியல. ஆனா அவனை வந்து பெற்றெடுத்த இந்த வயிறு புலி தங்கிய வயிறு இங்கதான் இருக்கு. கண்டிப்பா அவன் எங்க இருப்பான், போர்க்களத்துல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த பாடலோட பொருளா கொடுத்திருப்பாங்க. ஸோ முன்னாடியே நமக்கு தமிழுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆனா இப்பைக்கு நமக்கு ஜிகேக்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிற்றில் அப்படிங்கிறது சிறு வீடு, கல் அலை அப்படிங்கிறது கற்குகை. இது நமக்கு சொற்பொருள் ரொம்ப முக்கியமானது. கல் அலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கற்குகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாண்டு அப்படின்னா எங்கே, இடையில வந்து ஜாயின் பண்றதுனாலதான் பிரச்சனையா இருக்கு. ஓகே, இப்ப யாண்டு அப்படிங்கிறது எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. அப்ப இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல் அலை அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். கல் அலை அப்படின்னா கற்குகை அப்படிங்கிறது. இந்த காவற்பெண்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு பாடல் தான் பாட்டிருக்காங்க புறநானூற்றுல. அது எத்தனாவது பாடல் அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். 86வது பாடல் அப்படிங்கிறது இவங்க பாடின பாடல். சரி, ஓகே. அப்ப காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்ல ஒருவர். சோழ மன்னன் போறவை கோப்பெரு நற்கிள்ளி. இது நமக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்கிள்ளி. ஏன்னா ஆப்ஷன்ல நற்கிள்ளி, நலங்கிள்ளி, கிள்ளி வளவன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க பழைய புக்கு படிச்சீங்கன்னா இந்த சோழ அரசர்கள் வந்து நிறைய நலங்கிள்ளி, நெற்கள்ளி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த காவர் அப்படின்னு வருதா, அந்த இருற ஞாபகம் வச்சுங்க. இங்க இருக்கக்கூடிய இருற ஞாபகம் வச்சுங்க. காவர் பெண்டு அப்படிங்கிறவர் எந்த மன்னனை வந்து அந்த எந்த மன்னன் செவிலித்தாயா விளங்குனாங்க அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு சங்ககாலம் நமக்கு சிலபஸ்ல உண்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்ககால பெண்பார் புலவர்ல இவங்களும் ஒருத்தவங்க. எப்படி ஔவையார் நம்ம சொல்றோம் அதே மாதிரி இவங்களும். ஸோ அப்போ வந்து காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்ல வருவாங்க. சோழ மன்னன் வந்து பாத்தீங்கன்னா நற்கிள்ளியின் செவிலித்தாயா விளங்கியிருக்காங்க. அப்ப நற்கிள்ளி அப்படின்னா இந்த இரும் இந்த இறையும் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. கல்வியிலையும் ஸோ வந்து ஆற்றல் கவி பாடுவதிலேயே ரொம்ப ஆற்றல் மிக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் புறநானூறு கொடுத்துருக்காங்க. புறநானூறு அப்படிங்கிறது எப்படி பிடிப்போம், புறம் பிளஸ் 4 பிளஸ் 100 புறநானூறு அப்படின்னு படிப்போம். அப்ப புறம் பிளஸ் 4 பிளஸ் 100 புறநானூறு அப்படின்னு பிடிப்போம். பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா புறநானூறு. இன்னும் சொல்லப்போனா சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்சிமம் வந்து ஒரு நூலை படிக்கிறோம் அப்படின்னா அந்த நூல் வந்து எதை பத்தி பேசும், ஒரு அரசன் அரசியை பத்தி பேசும். அதை பத்தி தானே பேசுவோம், ஒரு மன்னரை பத்தி தானே பேசுவோம். ஆனா அந்த புறநானூற்றுல வந்து படிச்சீங்க, அந்த நூலை படிச்சீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் மட்டும் கிடையாது, அந்த மன்னர்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட கற்பை பத்தியும் பேசக்கூடிய, கற்பு அப்படின்னா பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கு உள்ளது, வீரம், ஒழுக்கம் எல்லாத்தையும் பத்தி பேசக்கூடிய ஒரு நூலா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, கருவூலம் அப்படி சொல்லுவாங்க. தமிழோட பண்பாட்டை அறிய உதவும் கருவூலம் அப்படின்னு கேட்டாலே இது வந்து புறநானூறு தான். இந்த பாடலை 86வது பாடலை காவற்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்ககால பெண்பார் புலவர் பாடியிருக்காங்க. இவங்க யாரோட செவிலி தயார் இருந்திருக்காங்க அப்படின்னா நற்கிள்ளி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, யாண்டு அப்படின்னா எங்க எங்கே இருக்குமா, எங்கு அப்படிங்கிறது. யாண்டு உலனோ அப்படின்னா நம்ம பிரித்து எழுதுக இதெல்லாம் வந்து நமக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். யாண்டு பிளஸ் உலனோ அப்படின்னு வரும். அடுத்து கல்லலை அப்படின்னா
தனி குறிலும் ஒற்று உயிர்வெளி இரட்டும் அப்படிங்கிற ரூல்ஸ் படி வந்து கல் பிளஸ் அலை அப்படிங்கிறது இன்னொரு இல்லா மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதியின்படி கல்லடை அப்படின்னு வரும். இதெல்லாம் நான் கிளாஸ்ல வந்து புணர்ச்சி நடத்தும் போது நடத்துறேன். ஓகே, அடுத்தது பாஞ்சவளம். பாஞ்சவளம் நமக்கு சிலபஸ்ல நல்லா புரிஞ்சுங்க. காவல் பெண்டு அப்படிங்கிறது சங்ககால பெண்பார் புலவர். அவங்க புறநானூறு 86வது பாடல பாடியிருக்காங்க. இது தமிழ்ல வரலனாலும் நமக்கு எங்க வந்துடும் அப்படின்னா ஜிகேல வந்துடும். அதனால நம்ம அதை படிச்சுக்கிறோம். இதுல நமக்கு இந்த பாடம் நமக்கு தேவையில்லை. இதுல இருக்க சொல் பொருள் நம்ம படிச்சுக்கலாம். சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொக்கிஷம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. வாரணம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாரணம், அவ்வளவுதான். வாரணம் வாரணம் ஆயிரம் அப்படின்னு படிக்கிறோம்ல, வாரணாயிரம் படம்லாம் பார்க்கறோம்ல. வாரணம் அப்படின்னா யானை. பரினா குதிரை. இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொற்பொருள்ல. இந்த ரெண்டு நம்ம தரவா படிச்சுக்கணும். வாரணம் அப்படின்னா யானை, பரினா குதிரை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சிங்காரம் அப்படின்னா அழகு. கமுகம் அப்படின்னா பாக்கு. இப்ப இந்த கமுகம் அப்படிங்கிறது பாக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6வது புக்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. 6வது ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சிருப்பீங்க. கமுகம் அதோட இலை அப்படின்னு சொல்லி கொடுத்து கூந்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கமுகம் அப்படிங்கிறது பாக்கு அப்படின்னு தெரியும். இதோட இலை பேர் வந்து கூந்தல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்ப நம்ம படிக்க வேண்டியது வந்து யானை, அது வாரணம்னா யானை. பரி அப்படின்னா குதிரை, இதெல்லாம் நமக்கு தெரியும். சிங்காரம் அப்படின்னா அழகு நமக்கு தெரியும். கமுகு அப்படின்னா பாக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாதனால தான் வந்து ஃபாஸ்டா போறேன். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலத்துல வந்து முன்னாள் எது அசைந்து வரும் அப்படின்னா யானை தான் அசைந்து வரும். அப்ப வாரணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாஞ்சலாங்குறிச்சியில் நாயை விரட்டக்கூடியது அப்படி இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. முயல் அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. முயலும் வந்து என்ன வரட்டும் அப்படின்னா நாயை விரட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. விட்டுருங்க. அடுத்து பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் பிளஸ் கதவுகள் அப்படின்னு சொல்லி வரும். இதுல வந்து நமக்கு புணர்ச்சி தான். புணர்ச்சி ரூல்ஸ் எல்லாம் இப்போ நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஃபுல்லா வந்து நம்ம வந்து புக்ஸை ஒரு என்ன சொல்றது ரிவிஷன் மாதிரி தான் அதை கொடுக்குறேன். அதனால இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம டைம் முடிக்க முடியாது. தோரணம் மேடை அப்படின்னா தோரணம் பிளஸ் மேடை அப்படின்னு வரும். வாசல் பிளஸ் அலங்காரம் அப்படின்னா இல்லு பிளஸ் ல. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி என்ன ஆகும்? இல்லு பிளஸ் லான்னு பிரியும். அப்ப வாசல் அலங்காரம் அப்படின்னு வரும். ஓகே, அப்ப பொக்கிஷம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? சாஸ்தின்னு பார்த்தோம். பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம். அடுத்து சாஸ்தி அப்படிங்கிறது மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது அழகு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே காதுல வாங்கிட்டே வாங்க. ஓகே, அடுத்தது தேசம் காத்த செம்மல். இந்த பாடம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுவரை ரெண்டு தான் வந்து நான் வந்து அப்படியே கடற்கடன்னு ரீட் பண்ணி விட்டேன். அது வந்து ஒண்ணுமே பெருசா கிடையாது. ரெண்டுமே சிலபஸ் இல்லை, தமிழ் சிலபஸ் இல்லை. அதனால நான் வந்து ஃபாஸ்டா விட்டேன். தேசம் காத்த செம்மலும் நமக்கு சிலபஸ் தமிழ் சிலபஸ் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் முக்கியமான ஒருத்தர். ஸோ விடுதலை போராட்ட வீரரா இவரையும் பார்க்குறோம்ல. அப்ப நம்ம இதை நம்ம வந்து அப்படியே நான் வந்து புக்கை வச்சு நான் என்ன சொல்றேன் கதையா சொல்றேன். அப்படியே காதுல வாங்கிங்க. புதுசா இருக்கவங்க நீங்க எதுவும் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் காதுல வாங்கிங்க. தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேர புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பத்தி அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசம் காத்த செம்மல் என்று திரு கல்யாண சுந்தரம் அவர்களால் அழைக்கப்பட்ட பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்கிலும் கொடுத்திருப்பாங்க. தேசமும் தெய்வீகமும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தேசம் அப்படின்னா உடல், தெய்வீகம் அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லி கருதி வாழ்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து 1908 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பிறந்தாரு. 1908 பிறந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கு அதே டேட்ல தான் இறந்திருப்பார். நான் கிளாஸே நினைச்சிருக்கேன். 1908 அக்டோபர் 30 பிறந்த இவர் வந்து அதே 30 தான் இறந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி, ஓகே. இவரை பத்தி வந்து தந்தை பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட வீர பேச்சால் வந்து எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துவது வந்து தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம படிக்கும்போது இந்த கூற்று ஃபுல்லாத்தையும் தான் படிக்கணும். இது எல்லாமே வந்து பெரியார் சொன்னதுதான். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இதுல இருந்து எந்த கூற்றை வேணாலும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் பண்ணி நம்ம கேட்கலாம். அப்ப சுத்த தியாகி என்று தந்தை பெரியார் வந்து யாரை அழைத்தார்னு கேட்கலாம். அல்லது வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து சுத்த தியாகி அப்படின்னு அழைத்தவர் யாருன்னு கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். அப்ப வீர பேச்சாளர். அப்ப பெரியார் வந்து பாத்தீங்கன்னா வீரமா பேசுவாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வீரமா பேசுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தந்தை பெரியார நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துவதுல தனி துணிச்சல் இருக்கு. அப்ப பாருங்க தந்தை பெரியாரும் வந்து என்ன சொல்றது யாரை பத்தியும் கவலைப்படாம முற்போக்குவாதிகள்லாம் வந்து எது தேவையோ சமுதாய தேவையோ இதெல்லாம் வந்து ஓப்பனா பேசிட்டு போனார்ல. அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு வீர பேச்சு, அறிவாளி, உண்மையை மறைக்காம வெளிப்படுத்துது. இந்த பாயிண்ட் வந்தது அப்படின்னாலே நம்ம வந்து தந்தை பெரியார் தான் இவர் பேசியிருக்கிறாரு. சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
ஓகேவா? இவர் வந்து திருமணம் பண்ணிக்கல. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன் அப்படிங்கிற ஊர்ல ஒரு செழிப்பு மிக்க ஒரு வசதியான குடும்பத்துல தான் பிறந்தார் இவரு. இவரோட அப்பா வந்து உக்கிரபாண்டி தேவர், அம்மா வந்து இந்திராணி அம்மையார். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துருவாங்க. இஸ்லாமிய மூதாட்டி தான் இவர் வந்து தூக்கி வளர்த்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பழைய புக்லயும் குடுத்திருப்பாங்க. இவரோட தொடக்கப்பள்ளி எங்க ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா, கமுதி. இந்த கமுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நெறைய விஷயங்கள் வந்து முத்துராமலிங்க தேவரோட படிக்கும்போது இந்த கமுதிய தான் படிப்போம். அதனால ஞாபகம் வச்சுங்க. இவரோட தொடக்க கல்வி கமுதியில தான் வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் உயர்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை பசுமலை பள்ளியிலும், அப்புறம் ராமநாதபுரத்திலும் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் 10வது படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிளேக் நோய் வருது. இதெல்லாம் அந்த ஸ்கூல் புக்ல இருக்காது. பழைய புக்ல இருக்கும். 10வது படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பகுதி அதாவது ராமநாதபுரம் அந்த சைட்லாம் வந்து என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, பிளேக் நோயினால பாதிக்கப்படுறாங்க மக்கள்லாம். ஸோ அதனால இவரோட படிப்பு என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே அதோட ஸ்டாப் பண்றாரு. என்னதான் இவர் வந்து படிக்கலனாலும், இவர் வந்து ஆங்கிலத்திலயும், தமிழ்லயும் இவர் வந்து சொற்பொழிவு ஆற்றல் மிக்கவர்ன்னு சொல்றாங்க. அதாவது இவர் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல பேசினார் அப்படின்னா அனல் பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்துல பேசினார்னா அனல் பறக்கும்னு சொல்றாங்க. அவ்வளோ ஸ்பீச் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது எல்லாமே இருப்பாரு. இப்பயும் நம்ம நிறைய பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்ல. ஸோ இவர் 10th வரை தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் ஆங்கிலத்திலையும், தமிழ்லயும் பயங்கரமான ஒரு புலமை பெற்றவர். அது மட்டும் இல்லாம இவருக்கு வேற என்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பம் தெரியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ராமநாதபுரம் அந்த சைடு தானே சிலம்பம்லாம் அதிகமா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் என்ற பல துறைகள் ஆற்ற உடையவர். அப்ப இவங்களே வந்து தெளிவா நமக்கு மார்க் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்ப முத்துராமலிங்க தேவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும், ஆங்கிலமும் தெரியும். இவருக்கு என்னென்ன கலையெல்லாம் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இந்த துறைகள்லாம் வந்து இளமையிலேயே வந்து அது மட்டும் இல்லாம இளமையிலே அரசியல் ஆர்வமும் பயங்கரமா இருந்திருக்கு. இவரோட பேச்சை பத்தி பேசுறாங்க. விடுதலை போராட்டத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி. பழைய புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா கிளியரா தெளிவா குடுத்திருப்பாங்க. புது புக்ல தேவையான டேட்டா மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. சரி ஓகே. முத்துராமலிங்க தேவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமா பங்காற்றினாரு. இவருடைய பேச்சாற்றல கண்டு வந்து ஆங்கிலேயர்களே வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மேடைகள்ல அரசியல் பேசக்கூடாது. குறிப்பா ஆங்கிலேயருக்கு எதிரா நீங்க எகென்ஸ்டா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அப்ப இத வந்து யாரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, சோ மகாராஷ்டிராவுல பாலகங்காரத்துல இருக்கிற தீவிர தேசியவாத தலைவர் அவரோட முத்துராமலிங்க தேவர கம்பேர் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது வட இந்தியாவுல யாருக்கு போட்டாங்க அப்படின்னா, பாலகங்காரத்துல போட்டாங்க. தென்னிந்தியாவுல யாருக்கு போட்டாங்க அப்படின்னா, நம்ம தேசம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டிருக்காங்க. சோ அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேசம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி அழைச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க. திருவி கல்யாணம். இது ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நமக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம படிச்சுக்கணும். திருவி கல்யாண சுந்தரம். கல்யாணம் ஞாபகம் வச்சுங்க. இவர் தான் திருமணமே பண்ணல. அதனால தான் தேசத்த காத்தார் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரு சில ஷார்ட்கட் சொல்லும்பொழுது அத ஞாபகம் வச்சுங்க. தேசம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை அழைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவி கல்யாண சுந்தரம். அப்ப இவர் கல்யாணமே பண்ணல. அதனால தான் என்ன பண்றாரு? தேசத்த காத்தார். அப்படி சும்மா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இவரோட நேதாஜியோட தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்க சிங்கம் என்று போற்றக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திரதோடு ரொம்ப நெருக்கம். ஆம், அது இன்னும் சொல்லப்போனா, அவருடைய அமைப்புகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர்களை சேர்க்கிற பணி வந்து இவருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1939ல செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் வந்து மதுரையில வந்து நேதாஜியை வந்து சந்திச்சிருப்பாரு முத்துராமலிங்க தேவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1939 செப்டம்பர் 6 நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மதுரை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். காந்தியும் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருப்பாரு. 1921ல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த தன்னுடைய உடைகள்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் மதுரை சோழவந்தான் அப்படிங்கிற பகுதி. அதே மாதிரி தான் இந்த மதுரையில தான் 1939 செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு வராரு. அவரை வந்து போயிட்டு முத்துராமலிங்க தேவர் பார்க்கிறாரு. ஓகே. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து முத்துராமலிங்க தேவரை ஏத்துப்பாரு. அப்ப அரசியல் குரு. அப்ப முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவரை வந்து மதுரையில வந்து 1939 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்து பார்க்கிறாரு. ஓகே. அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய ராணுவத்துல முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால் பல ஏராளமான தமிழர்கள் இணைச்சாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து படிப்போம். நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் படிக்கும்போது நேதாஜியை பத்தி படிப்போம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு சைடுல முத்துராமலிங்க தேவரை பத்தி படிக்கல. அதனால நமக்கு இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம விடுதலைக்கு அப்புறம் நேதாஜி என்ற பெயர்ல வார இதழ் நடத்தினாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். நேதாஜி என்ற பெயர்ல வார இதழ் நடத்தினது யாருன்னு கேட்பாங்க. முத்துராமலிங்க தேவர். அது நாளிதழா, வார இதழா, மாத இதழா அப்படின்னு படிக்கணும். வார இதழ். வாரம் அப்படின்னா வீக் ஞாபகம் வச்சுங்க. விடுதலைக்கு அப்புறம் வந்து நேதாஜியை பத்தி நமக்கு தெரியல. அப்ப நம்ம வீக் ஆயிட்டோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அப்ப நேதாஜி அப்படின்னா 1945ல வந்து அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப நேதாஜி அப்படின்னா வீக்லி பத்திரிகை. அப்ப வீக் அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்திய தேசிய ராணுவம் வீக் ஆயிட்டு. அவர் இறந்தனால வீக் ஆயிட்டு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. 2 ஷார்ட் சொல்லி பார்த்திருக்கோம். தேசம் காத்த செம்மல் அப்படின்னா திருவி கல்யாணம். கல்யாணம் பண்ணாதனால என்ன பண்றாரு? முத்துராமலிங்க தேவர் தேசத்தை காத்தாரு அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி தன்னோட அரசியல் குரு யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து மதுரையில 1939 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பார்க்கிறாரு.
இந்திய தேசிய ராணுவத்துல தமிழர்களை வந்து சேர்க்கிறதுல நிறைய பங்களிப்பு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர். அது மட்டும் இல்லாம விடுதலைக்கு அப்புறம் நேதாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார இதழையும் நடத்திருக்கிறார். இன்னும் வந்து ஜாயின் பண்றாங்களா? திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுக்கறது புது பசங்களுக்காக தான். ஓகே, அடுத்தது பேச்சாற்றல். அது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. இவரோட பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவர் வந்து சாயல்குடி, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல சாயல்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து விவேகானந்தரோட பெருமை ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பாரு. அந்த 3 மணி நேரம் ஸ்பீச்சை வந்து யார் உட்கார்ந்து கேட்டிருப்பாரு அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் கேட்டிருந்திருப்பாரு. அதை கேட்டுட்டு காமராஜர் என்ன சொல்லுவார் அப்படின்னா முத்துராமலிங்கத்தை பத்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதே கிடையாது. முத்துராமலிங்கத்தோட வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொல்லி மகிழ்ந்தார் அப்படி சொல்லப்படுது. அப்ப பாருங்க, நமக்கு வந்து தந்தை பெரியார் வந்து சுத்த தியாகின்னு பாராட்டியிருக்கிறாரு. திருவி கல்யாண சுந்தரம் பாராட்டியிருக்காரு தேசம் காத்த செம்மண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா சாயல்குடியில 3 மணி நேரம் பேசுறாரு யாரு முத்துராமலிங்க தேவர். அதை யாரு உட்கார்ந்து கேட்கிறா? நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற பேச்சை நான் இதுவரை கேட்டதே இல்லை. முத்துராமலிங்கத்தோட வீரமிக்க பேச்சு வந்து எங்க உதவும் அப்படின்னா அரசியலுக்கு உதவும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? காமராஜர் அப்படின்னாலே நமக்கு எங்க வந்துருவோம்? நமக்கு அரசியல் சம்பந்தமா வந்துருவோம்ல. ஸோ பெரியார் அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. காமராஜரை பொறுத்தவரை நமக்கு வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்ப அரசியல் சம்பந்தமா யார் சொல்றா அப்படின்னா அவரோட பேச்சு சூப்பரா இருக்கு, அரசியலுக்கு இவரோட பேச்சு உதவும் அப்படி சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. பசும்பொன் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவகத்துல அக்டோபர் 30ஆம் நாள் வந்து ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசு விழா. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியெல்லாம் வந்து பிரச்சனை நடந்துச்சு. அக்டோபர் 30ஆம் நாள் வந்து அவரை பார்த்து பேசினாரு, அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இஷ்யூலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அக்டோபர் 30 ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 1995 வந்து தபால் தலை வெளியிட்டாங்க. இது பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க. 500 பைசா நினைக்கிறேன், அதாவது 5 ரூபான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்க செக் பண்ணீங்க. இது அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்திய அரசால் வந்து எந்த ஆண்டு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்டப்பட்டது அப்படின்னா 1995. இவரோட திருவுருவ சிலை அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றத்துல இருக்கும். அது மாதிரி இவரோட போட்டோ வந்து சட்டமன்றத்துல, திருவுருவ படம் வந்து சட்டமன்றத்துல இருக்கும். ஓகே, அடுத்தது வேற யாரு இவரை பத்தி பேசியிருக்கா அப்படின்னா தென்னாட்டு சிங்கம். அப்ப தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறாங்க. அவரை பார்த்தாலே வந்து அவர் தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா அவர் பேச ஆரம்பிச்சோன்னு அது அவரோட பேச்சு எப்படி இருக்குன்னா சிங்கம் முழங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரு சொன்னா அப்படின்னா அறிஞர் அண்ணா சொன்னாரு. அப்ப காமராஜர் சொல்லிட்டாரு, அடுத்து அண்ணா வந்துட்டாரு. அண்ணா என்ன சொல்றாரு? அவரை பார்க்கறது சிங்கம் மாதிரி இருக்கு, அவர் பேசும்போது சிங்கத்தின் முழக்கம் போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னது அண்ணா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருவது உதடுகள் அல்ல, உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடிய ஒண்ணு கிடையாது. என்ன நினைக்கிறாலும் அது அப்படியே பேசுறவருங்க அப்படின்னு சொன்னது ராஜாஜி. ஓகேவா? ஸோ ராஜா எப்பயுமே ராஜா பயப்பட மாட்டார்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ராஜா தான் என்ன சொல்றாரு? நாங்க தாங்க வந்து எதுவுமே பயப்பட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு மேல யாருமே கிடையாது, நாங்க தான் ராஜா. ஆனா முத்துராமலிங்க தேவர் அப்படிதான். முத்துராமலிங்க தேவர் ராஜா மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளத்துல என்ன நினைக்கிறாரோ அதை டக்குன்னு பேசிடுவாரு அப்படிங்கிற ஒரு கூற்ற சொன்னது அவரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஷார்ட்கட் வச்சுங்க. லாஸ்ட்ல கேட்பேன் கொஸ்டின்ஸ். பாராளுமன்றத்துல இவர் ஆங்கில பேசிய பேச்சு வந்து வெள்ளையர் காலத்துல வந்து விட்டல்பாய், அடுத்து வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் தெரியும், இவங்களோட பேச்சுக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொல்லி வட இந்திய இதழ்கள்லயே வந்து எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு 10th படிச்ச ஒரு மனிதர், அவரு தன்னோட பேச்சாற்றல் மூலமா எங்க பிரபலப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா வட இந்தியாவில் பிரபலமா பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவரோட பேச்சாற்றல் இருக்கு. அடுத்து இவரோட தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது ஒரு 5 முறை கண்டினியூஸா பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளோ டைம் கேட்டிருப்பாங்க. 1937 நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன். 1935 இந்திய அரசு திட்டப்படி 1937 எலெக்ஷன் நடக்கும். ராஜா தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் பார்ப்போம்ல. அதே மாதிரி அந்த 1937 இங்க ராமநாதபுரம் சட்டமன்ற தேர்தலில் யாரு கலந்துக்கிறா அப்படின்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி கலந்துக்கிறாரு. அவரை எதிர்த்து யாரு போட்டியிடுறா அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் போட்டியிடுறாரு. அதுல யார் ஜெயிக்கிறா அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஜெயிச்சிடறாரு. இது எப்ப அப்படின்னா 1937. எந்த ஊர்னா ராமநாதபுரத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எம்எல்ஏ, ஏன்னா இந்த எம்எல்ஏவும் அடுத்து எம்பியும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து தனிப்பட்ட முறையில வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே கண்டினியூஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ 1937 ராமநாதபுரத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. யாருக்கு போட்டி அப்படின்னா ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி இருக்காங்க. இதுல யார் ஜெயிக்கிறா அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட இறக்கக்கூடிய வரையும் அவர் தான் எல்லா இடத்துலயும் அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்களா, குறிப்பா லண்டனுக்கு படிக்க போவாங்க. லண்டன் படிக்க போறது எல்லாமே ஃபாரஸ்ட் பட்டம் வாங்குறதா போவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து போயிருக்கிறாரு. அவர் பேர் என்ன? கேடிகே தங்கமணி. இவரை பத்திலாம் நம்ம வந்து ஐயனம்லாம் படிக்க மாட்டோம், அதனால சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. கேடிகே தங்கமணி என்ன சொல்றாரு அப்படின்னா
இந்த இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவரோட வெற்றியையும், அதே மாதிரி புப்புளி அரசை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியும் நாங்க எதிர்பார்த்தோம். யாரு? லண்டன்ல படிக்கக்கூடிய இந்திய மாணவர்கள், பாரிஸ்டர் பட்டத்துக்கு படிக்க போன மாணவர்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேடிகே தங்கமணி சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 1946 போட்டி இன்றியே ஜெயிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1937, அதுக்கப்புறம் 1946 போட்டி இன்றி ஜெயிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு 1952, 57 ஆகிய ஆண்டுகள்ல நடந்த சட்டமன்றம். அப்ப 52 அப்படிங்கிற சட்டமன்றம், 57 அப்படிங்கிறது நாடாளுமன்றம். ஓகேவா? நாடாளுமன்ற தேர்தல் போட்டிட்டாரு. ரெண்டுலயும் வெற்றி பெற்றார் அப்படின்னு. ரெண்டுலயும் வெற்றி பெற்றார் அப்படின்னா இந்த ரெண்டுலயும் தனித்தனியா சொல்லுவாங்க. ஸோ இதுவே சில பேர் டவுட் கேட்பாங்க, என்ன சார் 52, 57 இருக்காங்க, அப்போ வந்து ரெண்டுலயுமே 52 ரெண்டுலயும் ஜெயிச்சிருப்பாங்களா, 57 ரெண்டுலயும் ஜெயிச்சிருப்பாங்களா, அப்படியெல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சு போஸ்டிங் போக முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து பாலிட்டியில படிக்கலாம். சரிங்களா? 52 வந்து சட்டமன்றத்திலையும், 57 நாடாளுமன்றத்திலையும் வெற்றி பெற்றிருப்பாரு. 62 வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உடல்நிலை பிரச்சனை வந்துடும். அதனால பரப்புரை செய்யாமையே என்ன பண்ணிருப்பாரு, தேர்தல் வெற்றி பெற்றிருப்பாரு. அப்ப தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ஒரு நம்ம 1937 படிக்கணும். 37 ராமநாதபுரத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. யாருக்கு எகென்ஸ்டா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. இதை பெருமையா யாரு சொல்றது? லண்டன்ல பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக சென்ற கேடிகே தங்கமணி அவங்க, அதே மாதிரி இந்திய மாணவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த வெற்றியை நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புப்புளி அரசை எதிர்த்த வி கிரியோட வெற்றியை நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1946 போட்டியின்றியே ஜெயிச்சாரு. 52 சட்டமன்ற தேர்தல், 57 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 62 உடல்நிலை குறைவு காரணமா பரப்புரையை செய்ய போகாமலையும் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது இவரை பத்தி நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் 1963 அக்டோபர் மாதம் 30 இறந்துருவாரு. சோ அதை பார்த்துக்கலாம். ஓகே, இவரோட குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய பேர்ல படிப்போம். அந்த காலத்துல குற்றப்பரம்பரை அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பரம்பரையில வந்து பிறந்துட்டா நீங்க இந்த வேலை தான் பார்க்கணும், நீங்க இந்த பரம்பரை பிறந்தாலும் நீங்க தாழ்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு நம்ம இந்தியாவில. அதுவும் குறிப்பா ஆங்கிலேயர் காலத்துல மக்கள் ரொம்ப மோசமா ஒடுக்கப்பட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிறந்தியா நீ தான் எனக்கு ஷூ துடைக்கணும், நீ தான் வந்து ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பண்ணணும், இப்படி வந்து ஒரு மாதிரியா வந்து ஒடுக்கப்பட்டு மக்கள் இருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து போராடுறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமுதில ரொம்ப ரொம்ப முக்கியம். 1934 மே 12, 13 கமுதில குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாட்டை வந்து நடத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் 2-3 மாநாடு நடத்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் காதுல வாங்கிங்க. 1934 மே 12, 13 எங்க? கமுதி. ஓகேவா? இவர் தொடக்கப்பள்ளி எங்க ஆரம்பிச்சாரு? கமுதில ஆரம்பிச்சாரு. படிச்சோம்ல. இவர் எங்க 3 மணி நேரம் விவேகானந்தரை பத்தி பேசினாரு? சாயல்குடி. இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவரோட தொடர் போராட்டம் மூலமா 1948 ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1947 நம்ம ஒண்ணு படிச்சோம். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்ல கூட நம்ம படிச்சோம். சரிங்களா? அதை மைண்ட்ல ரிவிஷன் பண்ணீங்க. நான் அப்புறமா கொஸ்டின்ஸ் கேட்பேன். அடுத்து ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நுழைவு போராட்டத்தை பொறுத்தவரை மகாத்மா காந்தி இது பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய பேர் படிப்போம். நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் படிப்போம். ஸோ இதுல வந்து நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது நம்ம வந்து காந்தி ஒரு டைம் வந்துட்டு கூட வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூப்பிடுவாங்க. ஆனா அப்ப வந்து காந்தி கேட்பாரு, எல்லா மக்களும் உள்ள அலோடு உண்டா, போவாங்களா அப்படின்னு. இல்ல ஒரு ஜாதி சார்ந்தவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா காந்தி முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி குற்றாலத்திலையும் ஒரு நிகழ்வு நடைபெறும். இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு சாரருக்கு தடை வச்சிருந்தாங்க. அந்த தடையை எதிர்க்கிறாரு யாரு? முத்துராமலிங்க தேவர். 1939 ஜூலை திங்கள் அப்படிங்கிறது மாதம். அப்ப ஜூலை மாதம் 8ஆம் நாள் எதிர்க்கிறாரு. அப்ப இந்த டேட்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மதுரை வைத்தியநாதர் கோயில்ல இருந்து நுழைவு போராட்டத்தை நடத்த திட்டமிடுறாரு. அதை எதிர்த்து அர்ச்சகர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆலய பணியை வந்து நாங்க வரமாட்டோம்னு புறக்கணிக்கிறாங்க. திருச்சுழியில இருந்து அர்ச்சகரை 2 பேரை கூப்பிட்டு வந்து இந்த நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர். அப்ப முத்துராமலிங்க தேவரை பத்தி நம்ம அரசியல் பார்க்கிறோம், ஆளுமை பேச்சு திறமையில பார்க்கிறோம், அடுத்தது அவரோட குருவா இருக்கக்கூடிய நேதாட்சியை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆலய நுழைவு போராட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1939 ஜூலை மாதம் 8ஆம் நாள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஜூலை 8, 1939. முத்துராமலிங்கத்தோட சிறப்பு பெயர் அப்படின்னா இது பெருசா கேட்டது கிடையாது. ஏன்னா இதை பார்த்தாலே எல்லாம் அடிச்சிருவாங்க. தேசம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, அடுத்து சன்மார்க்க சண்டாமாரதம், அடுத்து இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெருசா நமக்கு எக்ஸாம்ல கேட்டதில்லை. அடுத்தது விவசாயிகளின் தோழர் அப்படின்னு இருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பழைய புக்கில் 32 சிற்றூர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 31 சிற்றூர்கள்ல இருந்த பகுதியில மக்களுக்கே அதை எழுதி கொடுத்துருப்பாரு. தாம் ஒரு பகுதி மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது 32 பகுதி, அதுல வந்து ஒரு பகுதி தான் வச்சுக்கிட்டு மற்ற பகுதியெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உழுவருக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி உழவக்கூடியவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருப்பாரு. அது பெரிய விஷயம். இது வந்து விவசாயிகளின் தோழரா பாக்குறாங்க. அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர், ரொம்ப முக்கியம். இதுவும் எங்க ஆரம்பிச்சிருப்பாருன்னா கமுதியில பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பண்டக சாலை ஏற்படுத்தியிருப்பாரு. வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருளை குறைந்த விலைக்கு வந்து வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாரு, பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படிங்கிறத
விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த ஊர் அப்படின்னா கமுதி. இப்ப நம்ம வந்து 3 விஷயத்த படிச்சோம். தொடக்க கல்வி கமுதியில படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம் அப்படின்னா வேற எங்க என்ன படிச்சோம்? கமுதியில குற்ற பரம்பரை சட்டம் கமுதியில படிச்சோம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை கமுதியில படிச்சோம். ஓகே, அடுத்தது தொழிலாளர் தலைவர் 1937 எலெக்ஷனை ஜெயிச்சுதான் படிச்சோம். அதுக்கு அடுத்த வருஷம் 1938ல மதுரையில 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மதுரையில வந்து ஒரு நூற்பாலை ஒன்றோட வேலை செய்த தொழிலாளர்கள் உரிமைக்காக வந்து பா ஜீவானந்தம் ரொம்ப முக்கியமானவர், தமிழ்லாம் படிப்போம். ஸோ அந்த பா ஜீவானந்தோடு இணைந்து என்ன பண்றாரு, இவர் வந்து ஆளின் வழி போராட்டம் நூற்பாலை போராட்டத்தில் மதுரையில பங்கு பெறாரு. இதுக்காக இவர் எவ்வளவு நாள் வந்து சிறை தண்டனை அடைஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 திங்கள்னா 7 மாதம் வந்து சிறை தண்டனை பெறாரு. உழவர் நலன் காக்க ராஜபாளையத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு நடத்துறாரு. அப்ப பாருங்க, மாநாடுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல சாயல்குடி, அதுக்கப்புறம் ராஜபாளையத்துல உழவர் நலன் காக்க. ஓகேவா, உழவரோட பாளையம் அப்படின்னு நாம வச்சுங்க. பாளையம் அப்படின்னா நிலப்பகுதி தான் நம்ம குறிப்போம். பாளையக்காரர்களை பத்தி படிப்போம்ல. அப்ப உழவர்கள் அப்படின்னா நம்ம யார் நாம வச்சுக்கணும், பாளையம் அப்படின்னு நாம வச்சுங்க. அப்ப பாளையத்துல மிகப்பெரிய அளவிலான மாநாடு நடத்துறது. அது மட்டும் இல்லாம பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அப்ப இப்ப வந்து 12 மாதம் கொடுக்குறாங்கல்ல, அப்ப அது ரொம்ப முக்கியம். பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று வந்து இவருக்கு சொந்தமான கூற்று. அதை நாம வச்சுக்கணும். அடுத்தது இவரோட சிறைவாசம். இதெல்லாம் மோசம். 2வது வேர்ல்டு வரப்ப சும்மா பிடிச்சி தூக்கி தாமோ ஜெயில், அதாவது மத்திய பிரதேசல இருக்கும் தாமோ அப்படிங்கிற சிறையில வந்து அடைச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஏன் காரணம் என்னன்னா இவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது அவ்வளவு வந்து தீவிரமா இருக்கும். மக்களை வந்து என்ன சொன்னா ஒரு ஸ்பிரிட்டை ஏற்படுத்தும். அதனால ஆங்கிலேயர்கள் பயந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய தாமோ அப்படிங்கிற ஒரு சிறையில தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த போர் முடிஞ்சோன்னா விட்டுருவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சட்டம் தானே, யாராலும் எப்பனாலும் பிடிச்சி போடலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு எந்தெந்த சிறைகளா இருந்தார் அப்படின்னா அலிப்பூர் சிறை, அமராவதி சிறை, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த சிறைகள்லாம் வந்து சிறைப்பட்டு இருந்தாரு. 2ஆம் உலக போர் சமயத்துல மத்திய பிரதேசத்தில் உள்ள சாமோ அப்படிங்கிற நகரில் உள்ள ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிஞ்சோன்னா விடுதலை செஞ்சாங்க. இவரை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள்ல 5ல் 1 பங்கு சிறையில தான் கழிச்சிருக்கிறார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இவரோட வாழ்நாள் கொடுத்திருப்பாங்க 20,075 நாட்கள் வாழ்நாள். அதுல சுமார் 4000 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறையில தான் கழிச்சிருப்பாரு. ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. சிறை பறவை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. சிறை பறவை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? பெரியார். சூப்பர், எல்லாரும் தெரியும்ல. சிறைப்பறவை கிளியரா கேக்குதுல்ல? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே வரும்பொழுது சொல்றேன். ஏன்னா நான் கிளாஸ் ஃபாஸ்ட்டாக தான் எடுக்கிறேன், எனக்கே தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்தீங்க சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். புதுசாக இருக்கவங்க ஒரி பண்ணாதீங்க, திருப்பி ரிவிஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணீங்க. ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தது பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவர் வந்து 1936 அதுக்கப்புறம் 55 இந்த 2 ஆண்டுகள்ல பர்மா செல்வார். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்மா வந்து பெரியாரும் போவார். அவர் எந்த ஆண்டுல போனார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? 36, 55 2 டைம் போவாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா அந்தோட பழக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து கூந்தலை வந்து அப்படியே கீழே வைப்பாங்களாம், அதில் நடந்து வருவாங்களாம். இது வந்து அவங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அவங்க பண்ணுவாங்க போல பர்மால. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இது பெண்களை இழிவுபடுத்துற வகையில இருக்கு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா மறுத்துருவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப எத்தனை டைம் போயிருக்காரு? 2 டைம் போயிருக்காரு. 36லயும் 55லயும். இதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளவுதான். அடுத்து நாடு போற்றும் நன்மகன், இதெல்லாம் நமக்கு ஓகே தான். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள்ல இந்த உலக விட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அப்ப அக்டோபர்ல 30ல பிறந்து அக்டோபர் 30ல இறந்துட்டாரு. சரியா? சரி, ஓகே. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி. எத்தனை மணி நேரம்னா 3 மணி நேரம் வந்து பேசியிருப்பாரு. அப்ப அந்த கூட்டத்துல யார் இருந்திருப்பா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இப்படிப்பட்ட பேச்சை நான் கேட்டதே கிடையாது, இவரோட பேச்சு அரசியலுக்கு தேவைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? நேதாஜி. அப்ப முத்துராமலிங்க அரசியல் குரு யாரு? நேதாஜி. நேதாஜி வந்து எங்க வந்து சந்திச்சாரு? மதுரையில் வந்து சந்திச்சாரு. எந்த ஆண்டு? 1939 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது என்ன பத்திரிகை? வார இதழ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேசம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாரு? திரு கல்யாண சுந்தரம். அப்ப தேசத்தை காக்குறாரு அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணல, அதனாலதான் காத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டா. அடுத்து கப்பலோட்டிய தமிழன். ஸோ இது வந்து ரொம்ப இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கணும்னா சும்மா ஜஸ்ட் அப்படியே கதையை வாங்கிங்க. இவரை பத்தி அப்படியே ஸ்டோரியா நமக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் 1905 அப்படிங்கிறது வங்க பிரிவினையே தெரியும்.
இதோட எதிரொலி நமக்கு 1906 எல்லாராலையும் பயங்கரமா பேசப்பட்ட ஒரு ஆண்டு. 1906 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, வ.உ. சிதம்பரம் ஒரு கப்பலை வாங்கி 2 கப்பல் எஸ்.எஸ். லாவோ, எஸ்.எஸ். காளியா அப்படின்னு சொல்லி 2 கப்பலை வாங்கி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கடல்ல ஓட்டம் பார்த்திருப்பாரு. ஸோ இங்க இலங்கையில கொழும்பு துறைமுகம் வரையும் பண்ணியிருப்பாரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த சுதேசி அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம், சொந்தமா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஐஎன்எம்லேயே பார்த்துருப்போம். இப்படி கப்பல்ல வந்து சொந்தமான பொருட்களை ஏத்திட்டு போறதுக்கு தான் நம்ம பண்ணோம்லே தவிர, ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த கப்பலையே சொந்தமா வாங்கி விட்டாரு. இதெல்லாம் அந்த டயத்துல எவ்வளவு ஒரு பயங்கரமான வைப்ரேஷனா இருந்திருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆங்கிலேயர்களுக்கு வந்து இவன் ஏதோ சின்னப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கண்டுக்காம விட்டாலும், போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த கப்பல்ல வந்து நிறைய வாணிகம் பயங்கரமா நடக்குது. ஆங்கிலேயர் கப்பல் வந்து டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவரை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. இவரை எப்படியாவது சாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆங்கிலேயர்கள். இவருக்கும் நிறைய ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர்ல தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டு காலம், அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அது இரட்டை ஆயுள் தண்டனை இவருக்கு வழங்குவாங்க. அதை பத்தி ஸ்டோரியா அப்படி சொல்றேன், காதுல வாங்கிங்க. இது இந்திய தேசிய காங்கிரஸ் நமக்கு உதவும். சரி, ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை உருவாக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பாரத நாட்டில் செல்வரும் அறிஞர்களும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டாங்க. ஓகே, ஒண்ணும் கிடையாது. மதுரை மாநகரே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய், அதாவது 4வது தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது நம்ம படிப்போமா, பாண்டித்துறையார். சரிங்களா, பாண்டித்துறையார். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி தலைவராகவும் அதோட செயலாளராக பணி செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம். சரி, ஓகே. இதுல நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கப்பல் வாங்குவாரு, எஸ்.எஸ். லாவோ, எஸ்.எஸ். காளியா அப்படிங்கிறது. அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொழும்பு துறைமுகத்தை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு செக் பண்ணுவாங்க. அதனால நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இதோட கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்ப்போம், இதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். சரி, ஓகே. இவர் வந்து 1907 இந்த சூரத்துல நடக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாரு, கலந்துப்பாரு. ஓகேவா? அதுலதான் என்ன பண்ணுவாங்க, மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் பிரிவாங்க. அப்புறம் தீவிர தேசியவாதிகள் குறிப்பா பாலாங்கார திலகரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் பண்ணி காப்பாத்துவாங்க. குறிப்பா எங்க இருந்து போனவங்க, தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க வ.உ. சிதம்பரம், அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணிய பாரதியார், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தீவிர தேசியவாத தலைவராக பாலாங்கார திலகர் அவங்க எல்லாம் வந்து சுற்றி பாதுகாப்பாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிர தேசியவாதம் தெரியுது அப்படின்னு சொல்லி கூட காங்கிரஸ்லாம் வர்ணிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்திருப்பாரு. 1908 அந்த காலகட்டத்துல இவரு பெரிய பேச்சாளர். ஏன்னா இவர் வந்து வக்கீல். இவருக்கு இணையா ஒரு பேச்சாளர் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படிதான் ஒருத்தரை சூஸ் பண்ணாரு. அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வத்தலகுண்டுல பிறந்த திருச்சியில வத்தலகுண்டு அப்படிங்கிற பகுதியில பிறந்த சுப்பிரமணிய சிவா. அவரை சூஸ் பண்றாரு. 2 பேருமே பேச்சு ஆற்றல் மிக்கவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் வந்து சுதேசி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு வராங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக பேசிட்டு வராங்க. இது எல்லாமே யார் பார்த்துட்டு இருக்கா, ஆங்கிலேயர் பார்த்துட்டே இருக்காங்க. இவன் எப்படா சிக்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஆலை போராட்டத்திலையும் பங்கு பெறுவாரு. எல்லாம் செம்ம டென்ஷன்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. 1908 மார்ச் 9 ஒரு புக்ல 1907 மார்ச் 9 கொடுத்திருப்பாங்க. பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகி இருப்பாரு. அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நாள சுதேசி நாளா வந்து குறிப்பா வந்து திருநெல்வேலியில கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சு ஜெயில இருந்து விடுவிக்கிற அவருக்கு இவங்க சுதேசி நாள் கொண்டாடினா ஆங்கிலேயர்களுக்கு வந்து இன்னும் வன்மத்தை ஏற்படுத்துற மாதிரி தானே இருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றாங்க. 1908 மார்ச் மாதம் 12ஆம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜூலை 7ஆம் தேதி இவருக்கு என்ன பண்றாங்க, 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இவரோட கூட இருந்த சுப்பிரமணிய சிவாவுக்கும் என்ன பண்றாங்க, ஒரு 20 வருஷம் 10 வருஷமா 20 வருஷமா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவருக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்ப 40 ஆண்டு காலம் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. அவங்க எகென்ஸ்டா பேசினாரு. இதுக்காக 40 ஆண்டு காலமா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு அப்படின்னா மேல்முறையீடு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அந்த 40 வருஷம் எங்க தெரியுமா, அந்தமான்ல இருக்கக்கூடிய ஒரு சிறை. அதாவது அந்தமான் அப்படிங்கிறது தீவு. அப்ப 40 ஆண்டு காலம் அந்த தீவுல இருக்கணும், அந்த சிறையில இருக்கணும். ஏற்கனவே சிறையே தீவு தான். இப்ப யாரு ஜாயின் பண்றது, யாரு முகிலன் அப்படின்னா குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னா இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாத லிங்க். நான் வந்து பேரை பார்த்துட்டு தான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ முகிலன் அப்படின்ட்டு யாரும் நம்ம கிளாஸ்ல இருக்காங்களா? குரூப்ல ஷேர் பண்ற லிங்க் நீங்க உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணாதீங்கம்மா யாரும். சரி, ஓகே. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி இடையில வந்துச்சுன்னா அப்படியே நம்ம பாயிண்ட் விட்டுருவேன். சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான்ல இருக்கக்கூடிய சிறையில தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நியாயமா இல்லை. 40 வருஷமே மோசம். இதுல வந்து அந்தமான் சிறையில கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அவர் வந்து வாழ்காலம் ஃபுல்லா கஷ்டப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள். சரி, ஓகே. அவருக்கு அந்த சிறை தண்டனை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா பின்கே அப்படின்னு சொல்லி கூட்டு சொல்றாங்களா,
இவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சிதம்பரத்துக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுங்க. இது நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கியமான டேட்டா இது. இது இங்கதான் கொடுத்திருக்காங்க. அந்த வாழ்நாள், அதாவது இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தது யாரு அப்படின்னா பெங்கே அப்படிங்கிறவரு. சரி, ஓகே. இப்ப என்ன பண்றாங்க, கொடுத்துட்டாங்க. அந்தமான்ல சிறையில போடணும்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம், 40 ஆண்டு காலம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இதை எதிர்த்து அப்பீல் போடுறாரு. 1911 என்ன ஆகுது அப்படின்னா மேல்முறையீடு போயிட்டு அந்த அப்பீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 ஆண்டு காலத்துக்கு குறைச்சி, அதாவது 6 ஆண்டு காலமா வந்து மாத்துறாங்க. ஆனா 40 வருஷத்துல நீங்க என்ன பண்ணணுமோ அந்த கஷ்டத்தை இந்த 6 ஆண்டு காலில் படணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சிறை தண்டனை இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிறையில போடுவாங்க. அந்த சிறை பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவை சிறை தான். கோவை சிறையில போடுவாங்க. அந்த சிறையில கொஞ்ச நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் எங்க மாத்துவாங்கன்னா கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு சிலைக்கு மாத்திடுவாங்க. இந்த செக்கிழுத்தார்னு படிக்கணும்ல, அது எந்த சிறை அப்படின்னா இந்த சிறையில தான் செக்கிழுத்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து முக்கியம் இந்திய தேசிய காங்கிரஸ்ல. சரியா? அதுக்கப்புறம் இவரோட ஒருத்தர் அரசு வரல, இன்னொன்னு சுப்பிரமணிய சிவா. அவரை எங்க போடுவாங்கன்னா திருச்சியில தூக்கி போட்டுருவாங்க. அவருக்கு வந்து தொழுநோய் ஏற்படும். அந்த காலத்துல தொழுநோய் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா பார்க்கப்படும். தொழுநோய் வந்துருச்சு அடுத்தவங்க பரடும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழுநோயாளர்கள்லாம் எங்க மாத்துவாங்க அப்படின்னா சேலத்துக்கு மாத்துவாங்க. சேலம் சிறைக்கு. அது நடந்தே போகணும். திருச்சியில இருந்து சேலத்துக்கு நடக்க வச்சு அழிச்சு போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா வந்து படுத்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கண்ணனூர் சிறையில வந்து ரொம்ப மோசமா வ.உ. சிதம்பரம் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் வந்து பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த கஷ்டம்லாம் எப்படி வெளில வரும் அப்படின்னா அவரோட சிறையில அடைப்பட்ட மற்ற பேர் இருப்பாங்கல்ல, மற்ற சுதந்திர போராட்ட வீரர் இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு கேஸ்ல போனவங்க இந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் பாரதியார் தெரியும் போது ரொம்ப கஷ்டப்படுவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல. சரி, ஓகே. இப்ப நமக்கு இங்க தமிழ் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்தே மாதரம் என்ற சுதேசி மந்திரம் வங்க நாட்டில் பிறந்த அவன் நமக்கு தெரியும். வந்தே மாதரம் அப்படிங்கிறது பக்கிம் சுந்தர சாட்டர்ஜி, அதுவும் குறிப்பா வந்து புரட்சிகரவாதிகளோட ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வந்தே மாதரம் 150வது ஆண்டு தினம் பத்தி நம்ம பார்த்திருப்போம். நிறைய இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க. ஸோ எங்க பிறந்தது வங்க நாட்டுல. காட்டு கனல் போல் எங்கு பரவுவது நமக்கு தெரியும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி வடநாட்டில் மார்த்தட்டி நின்றவர் யாரு, மராட்டிய வீரர் வந்து பாலகங்கார திலகர். 1897 அந்த காலகட்டத்துல சொல்லியிருப்பாரு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொல்லியிருப்பாரா? அதான் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம இங்க பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் அப்படி சொல்லி பாடியிருப்பாரு. சரி, ஓகே. வ.உ.சி. சிதம்பரம் வந்து சிறையில போட்டாங்க. சுப்பிரமணிய சிவாவை அங்க போட்டாங்க. பாரதியாருக்கு சம்மந்தமே இல்லாம வந்து பாண்டிச்சேரி போனார் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வ.உ. சிதம்பரத்துக்கு சப்போர்ட்டா வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகுவாரு. இதனால வந்து பிரச்சனை இஷ்யூ, ஆங்கிலேயர்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். இவரை காலி பண்ண முடிவு பண்ணுவாங்க. அவர் அந்த இடத்துல இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து எழுதிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருந்து தான் அந்த பிரச்சனை, அந்த சிறையில இருந்து சிறைவாசம் அடையக்கூடாது, குடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரு பாண்டிச்சேரிக்கு போவாரு. அப்ப ஒரு ஒரு 10 வருஷத்துல பாண்டிச்சேரியா இருப்பாரு. திருப்பி பாண்டிச்சேரியில இருந்து 19, 19 காலகட்டத்துல வெளில வருவாரு. அப்ப கடலூர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உடல்நிலை காரணம் காட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாசத்துல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சீங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம ஐரோப்பியர்கள், அதாவது ஆங்கிலேயர் இருக்காங்கல்ல, ஆங்கிலேய மாணவர்களால வந்தே மாதரம் அப்படி சொல்லி வாழ்த்து எல்லாம் இருக்கும். இந்த வந்தே மாதரத்தை கேட்டாலே வந்து ஆங்கிலேயருக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியாது, ஒரு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் சிறையில் இருக்கும் பொழுதெல்லாம் வந்து எந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னா தொல்காப்பியத்தை படுத்து தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலைகளை கற்று இன்னல்களை எல்லாம் வென்றேன் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு சிலபஸ்ல தொல்காப்பியம் இருக்கு படிங்கன்னு சொன்னா எங்க படிக்கணும், அது பெரிய தொல்லை நினைக்கிறோம். ஆனா அவர் சிறையில இருந்துகிட்டு என்ன பண்றாரு, தொல்காப்பியத்தை படுத்து தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படி சொல்றாரு. இந்நிலையெல்லாம் கற்று இன்னல்கள் எல்லாம் வென்றேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்றிய மனம் போல் வாழ்வு என்ற நூலை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. சரிங்களா? ஆலன் அப்படிங்கிறவர் இயற்றிய ஒரு அறிவு நூல்களில் ஒன்றை வந்து மனம் போல் வாழ்வு என்று தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. மனம் போல் வாழ்வு என்று தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். வ.உ. சிதம்பரம். ஓகே. அடுத்தது அது மட்டும் இல்லாம வந்து இளைஞர்களுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற நூலை ஏற்றிருக்கிறாரு. ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை, நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிறது நமக்கு யார் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நமக்கு ராபி சேதுபதி நூல். யாரு சொல்றான் அப்படின்னா நமக்கு யாரு சிலபஸ்ல இருக்கா அப்படின்னா இன்பத்தமிழ் பாடின பாரதிதாசன் சிலபஸ்ல இருக்காரு. அப்ப இன்பத்தமிழ் தமிழ் இன்பம் ரெண்டையும் குழப்பவே கூடாது. ஓகேவா? இன்பத்தமிழ் அப்படின்னா பாரதிதாசன், அப்ப இன்பதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தமிழ் இன்பம் அப்படிங்கிறது ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன்ல எலிமினேட் பண்றதுக்கு பயன்படும், தெரிஞ்சு வச்சுங்க. இப்போக்கி நமக்கு ஒரு சிலபஸ் இல்லை, அதனால நம்ம இதை விட்டுறலாம். ஓகே. இப்ப இலக்கணம் வந்துட்டேன். இந்த இலக்கணத்தை முடிச்சுட்டு நான் இப்ப இதுவரை நடத்தினதை இப்ப வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஏன்னா ரொம்ப நடத்திட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நான் ஃபாஸ்டா தான் நடத்துறேன்.
அப்ப தூங்கிடக்கூடாதுல்ல. சரி ஓகே. கொஸ்டின் எல்லாரும் கேட்போம். இப்போ வழக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது மட்டும் தான் பார்க்க போறோம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் எந்த சொற்களை எந்த மாதிரி பயன்படுத்துனாங்களோ அப்படியே அதை பயன்படுத்தணும். அதுதான் வழக்கு. வழக்கு வந்து 2 வகையா பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அப்ப வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகை. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இதுல இயல்பு வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. ஒரு சொல் இருக்கையா காலங்காலமா அந்த சொல் தான் பயன்பட்டு வருது, அப்படியே நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கை 3ஆ பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த மருவு நமக்கு சிலபஸ்ல ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து மருவு வந்து தனி கிளாஸ்ல நம்ம வந்து நிறைய ஊர்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம தனி கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அப்ப வழக்கு அப்படிங்கிறது 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இலக்கணம் உடையதுன்னா என்ன சார்? ஒண்ணும் கிடையாது. இப்ப எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமக்குரிய பொருளை எந்த வகையிலும் மாறுபாடு இல்லாமல் இயல்பாக தருதா, அதுதான் வந்து இலக்கணம் உடையது. அப்ப என்ன சொல்றாங்க? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. இதுல நமக்கு வந்து ஒன்றும் பெருசெல்லாம் தெரிஞ்சுக்க போறது இல்லை. வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குன்னா என்ன? ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இதை ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அதுக்கப்புறம் மருவு. இந்த இலக்கண போலி தான் வந்து முன்பின் தக்க போலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க மற்றொரு பேர்ல. அதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இலக்கண போலி அப்படின்னா, இப்ப நம்ம வீடு இருக்கு. எல்லாரும் மார்கழி மாதம் வந்துருச்சு. நம்ம முத்தத்துல எல்லாம் கோலம் போடுவோம். சரி ஓகே. அப்ப இல்லத்தின் முன்பகுதியை நம்ம என்ன சொல்லணும்? இல் முன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இல்லத்தின் முன்பகுதி தான் நம்ம வீடு இருக்கு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவோம்? கோலம் போடுவோம். அப்ப இது என்ன சொல்லணும்? இல்லத்தின் முன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? முற்றில் அப்படின்னு சொல்றோம். முத்தம்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா நம்ம முன்றில் அப்படிலாம் சொல்ற கிடையாது. முத்தத்துல போடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம லோக்கலா பேசுவோம். சோ என்ன சொல்றோம்? நம்ம முன்னோர்கள் வந்து முன்றில் என மாற்றி வேணாங்க. அதே மாதிரி கிளை இருக்கு. அப்ப ஒரு கிளை இருக்கு அப்படின்னா கிளையின் நுனி பகுதி என்ன சொல்லுவாங்க? கிளையின் நுனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஆளு யூஸ் பண்றது எல்லாமே நுனி கிளைன்னு சொல்றாங்க. அதனால தப்பாயிடுமா? தப்பு கிடையாது. இதுதான் இலக்கண போலின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. அப்ப இலக்கண போலி என்ன சொல்லுவாங்க? முன்பின் தொக்க போலி. அதாவது பின்னாடி உள்ள எழுத்த முன்னாடியும் முன்னாடி உள்ள எழுத்த பின்னாடி தூக்கி போடுறோம். ஆனா என்னாகல? பொருள் மாறுபடல அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் முன்பின் முன் பின்னா தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இதுல வந்து நமக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பத்தாது. நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டேட்டா படிக்கணும். ஜஸ்ட் புக்ல உள்ளதை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு 80 மார்க் புக்ல இருந்தா கேட்பாலும் சொல்லவே முடியாது. அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம அடுத்த புக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அவுட் சோர்ஸ் படிக்கும்போது இதை நம்ம ரிவிஷன் சொல்லலாம். ஓகே அங்க இருந்துச்சு, புறநகர் இருந்துச்சு, இல்முன் இருந்துச்சு, கிளை நுனி, நுனி கிளை இதெல்லாம் படிச்சோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே இதான் மேஜர் சோர்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட். இப்போ வந்து இலக்கண போலிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? புறநகர். அப்ப நம்ம புறநகர் எப்படி சொல்லணும்? நகர்ப்புறம் அப்படி சொல்லணும். இது வந்து இலக்கண போலி. கால்வாய் அப்படிங்கிறது வாய்க்கால் அப்படின்னு சொல்லணும். தசை அப்படிங்கிறது சதை அப்படி சொல்லணும். கடைக்கன் அப்படின்னா கண்கடை அப்படி சொல்லணும். இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டா ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் பாருங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது ரிவிஷன் தான். அதனால பாருங்க. இதையே திருப்பி நம்ம வந்து ஷார்ட்கட்டா சொல்லணும். இதுல தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வாயில் அப்படிங்கிறத வாசலா சொல்றாங்கல்ல, இது எல்லாருமே டக்குன்னு என்ன பண்ணுவோம்? இலக்கண போலின்னு அடிச்சுக்குவோம். அது இலக்கண போலி கிடையாது, அது மருவு. அப்ப இலக்கண போலி என்ன? அது என்ன சொல்லுவோம்? இல்வாய் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து வாயில் மாறி இருக்கு. இதுதான் இலக்கண போலி. இதை மாத்தி வர்றது வாசல் அப்படிங்கிறது மருவு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்றோம், தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம், நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இது வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவசரத்துல தப்பா அடிச்சுருந்துருக்கும். அப்ப வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று வழங்கிறோம். இது மருவு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாயில வாசல் சொல்றது மருவு. இதை நம்ம எப்படி சொல்லணும்? இலக்கண போலி இல்லாம எப்படி சொல்லணும்னா இல்வாய் அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே. மறுவையும் நம்ம அப்படியே சேர்த்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சைனும், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிவேதா மேடம் ஒரு 250 கிட்ட நம்ம எடுத்திருக்காங்க, ஊர்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதை நம்ம வந்து அவுட் சோர்ஸ் போகும்போது அதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்களா? கோவை, கோயம்புத்தூர் கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. இந்த போது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? இதுதான் கேட்டுருவாங்க. சரியா? இது நம்ம மறு வந்து நமக்கு அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை ஒன்றும் கிடையாது, மாத்தி சொல்றது அவ்வளவுதான். அப்ப எப்படி நம்ம வந்து அப்படியே வந்ததை டைரக்டா அப்படியே சொன்னோம், அது இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா சொல்ல தகுதியற்ற சொற்களை வேறொரு வகையில தகுதியான சொற்களை சொல்றதுக்கு அது வந்து டைரக்டா சொல்ல முடியாதுங்க, வேறொரு சொல்லா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் 3 வகையா பிரிப்பாங்க. இது வந்து எப்படின்னா இடகரடங்கள், அடுத்து வந்து மங்களம்,
குழுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடகரடாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம வந்து கிளாஸ்லயே நம்ம பயன்படுத்தியிருப்போம். இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரீசன் போகணும்னு சொல்லுவோம். யூரின் போகணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூரின் போறதையும் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்ட் ரூம் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசிப்ளினா சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது பேர் தான் வந்து இடகரடாக்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுறத சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அடுத்தது மங்களம். ஸோ இதில் வந்து செத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படி சொல்லுவாங்களா. அப்ப செத்தார் அப்படின்னா துஞ்சினார் அப்படி சொல்லுவாங்க. இதே வந்து தூங்கிட்டு இருக்கவரை துயின்று இருந்தார் அப்படி சொல்லுவாங்க. அங்க போயிட்டு துஞ்சினார் அடிச்சிடக்கூடாது. ஸோ இது சொற்பொருள் இருக்கு, அதனால ஞாபகம் வச்சுங்க. செத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து துஞ்சினார் அப்படின்னு சொல்லி மங்களமா சொல்றாங்க. அதான் இன்னும் சொல்லுவாங்க இயற்கை எழுதினார் சொல்லுவாங்களா, இறைவனடி சேர்ந்தார் சொல்லுவாங்களா. இது நமக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓலை அப்படின்னா திருமுகம் சொல்லுவாங்க. ஓலைன்னு சொல்லக்கூடாதான், அது வந்து மங்களம் இல்லையா, அது என்னன்னு தெரியல. ஓலைனா திருமுகம் அப்படி சொல்லுவாங்க. கருப்பு ஆடு, இந்த ரூங்க இந்த சின்ன ரூ போட்டுறாதீங்க. கருப்பு ஆடு அப்படிங்கிறது வெள்ளாடு. அப்போ வீட்டில் இருக்கு அப்படின்னா அது வெள்ளாடுன்னு சொல்லணும். ஓகே. விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை. குளிரவைனா தண்ணியை கட்டி ஊற்றக்கூடாது. குளிரவைனா அணைக்கணும். நம்மளால நிறைய பேர் வந்து ஊதி அணைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அணைக்கக்கூடாது. கையை அணைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, விளக்க அணை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் நிறைய பேர் வந்து விளக்க கொளுத்துன்னு சொல்லுவாங்க, அதுவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை அப்படிங்கிறது. சுடுகாடு அப்படின்னா நன்காடு. சுடுகாடு தான் நம்ம சொல்லுவோம், நன்காடுலாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து நமக்கு முக்கியமான கொஸ்டின். ஓலை அப்படின்னா திருமுகம், கருப்பாடுங்கிறது வெள்ளாடு, விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை, சுடுகாடு அப்படின்னா நன்காடு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வார்த்தை நம்ம எல்லாருமே ஷார்ட்கட் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு பேரை வச்சு நம்ம பேசுவோம்ல, அதை தான் இங்க சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொன்னை பரி எனல் அப்படின்னா இது எதோட தொடர்புடையதுன்னா பொற்கொள்ளரோட இது. பொன்னை அப்படின்னாலே பொற்கொள்ளர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடையை காரை எனல் அப்படின்னா யானை பாகர சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் நமக்கு ஸ்கூல் புக்ல இங்க கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் நமக்கு வந்து முக்கியம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எங்கெங்க கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து அவுட் சோர்ஸ் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். சேம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. போலியெல்லாம் நமக்கு பெருசா பேய்க்கிறதே இல்லை. போலியில பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிப்பாங்க. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது இல்லாமல் முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க, அது வகைகளில் வராது. ஸோ போலி அப்படிங்கிறது 3 வகை சொல்றாங்க. இப்போ முதல் போலி அப்படின்னா முதலெழுத்து மாறி வரும். மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாது. இப்போ பசல் அப்படின்னு இருக்காங்க, பைசல் அப்படிங்கிறதையும், மஞ்சி அப்படிங்கிறது மைஞ்சினும், மயல் அப்படின்னா மயல் அப்படிங்கிற மயல் அப்படிங்கிறது நம்ம வந்து மாற்றி சொல்றதான் சொல்றாங்க. இது முதற் போலி. இதெல்லாம் வந்து நடத்தி நான் டைமிங்ஸ் பண்ண விரும்பல, சும்மா பாஸா சொல்றேன். அடுத்தது இடைப்போலி அப்படின்னா என்ன, அமைச்சு அப்படிங்கிறத அமைச்சி அப்படிங்கிறதும், இளஞ்சி அது 2வது எழுத்தை மாத்திருக்காங்க. இளஞ்சி அப்படிங்கிறது இளஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இதனால பொருள் மாறப்படலை. அரையர், இதை வந்து அரையர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த மாதிரி நடுவில் வரக்கூடியது இடைப்போலி. கடைப்போலி அப்படிங்கிறது கடை எடுத்து மாறுது. இந்த கடைப்போலியில நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவரையும் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 7வது புக்கெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா நடத்துகிற எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு முக்கியமான டேட்டாஸ்லாம் அதில் பெருமடியாக இருக்காது. நம்ம முன்னாடி படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து லைன் பை லைன் படிப்போம், அப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து சிலபஸ் குறைச்சதுனால, இலக்கியத்தை குறைச்சதுனால ரொம்ப ஒரு மாதிரி போர் தான் அடிக்கும். கடைப்போலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் அப்படிங்கிறத அகன்னும், நிலம் அப்படிங்கிறத நிலனும், முகம் அப்படிங்கிறது முகன்னும், பந்தல் அப்படிங்கிறத பந்தர், சாம்பல் அப்படிங்கிறத சாம்பார். இப்படி வந்து சொற்கள் இறுதியில எடுத்து மாறலாம், பொருள் மாறுபடலன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இது எந்த வகையில மாறுபடுது, இது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அது அகிரணை பெயர்கள்ல இறுதியில நிற்கக்கூடிய மகர எழுத்திற்கு பதிலாக என்ன எழுத்த போடுறாங்கன்னா நகரமும் கடைப்புடியா வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி லகர எழுத்திற்கு பதில் ரகரம் வரும்னு சொல்றாங்க. இப்ப ஒண்ணும் கிடையாது. இந்த அகன், நிலன், முகன், பந்தல்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப கடைப்போலியில நமக்கு மகரம் அகரிணை பெயர்ல வந்து இறுதியில் நினைக்கிற மகரம் வந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா நகரமா மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு படிக்கிறதுல இப்ப இவ்வளவு நாள் படிச்சதுல ரொம்ப முக்கியமானது இந்த டேட்டா. மகரத்துல நகரமா மாறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லகரம் வந்ததுன்னா அது இந்த ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே. அடுத்து முற்றுப்போலி அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தும் இது வகையில வராது. நம்ம 5 ரூபாய் அப்படின்னு சொல்றது கிடையாது, 5 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்றாங்க. எல்லா எழுத்தும் மாறும். ஆனா வந்து 5 ரூபான்னு கேட்டா 5 ரூபாய் எடுத்து கொடுப்போம்ல, 10 ரூபாய் எடுத்து கொடுக்க போறோம், சும்மா சொல்றேன். அப்ப 5 என்ற சொல் 5 என்ற சொல்லி போலி வடிவம். ஸோ இது வந்து முற்றுப்போலியில வரும். முற்றுப்போலினா 3 எழுத்துமே மாறி வர சொல்றாங்க. ஆனா போலிகள்ல வகைகள்ல முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 போலி தான் வரும். இந்த போலி நம்ம சேர்க்க மாட்டோம். இது இல்லாம வந்து போலிகள் பத்தி தேவிரா புக்லயும் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு தொடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சு வச்சுங்க. எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தொடர்ல எழுவாயும் பயனிலையும் இருக்கும். செயல்படு பொருள் வந்து கட்டாயம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சார் செயல்படு பொருள் இல்லாம என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நான் படித்தேன் அப்படின்னு இருக்கு. நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை. இதுல வந்து நமக்கு செயல்படு பொருளே இல்லை. நான் படித்தேன். அப்ப நான் என்ன படிச்சேன் அப்படிங்கிறது தெரியாதுல்ல. ஒரு கிளியரா தெரியல இல்ல. இப்ப நான் தமிழ் புத்தகம் படிச்சேன் அப்படின்னா அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் செயல்படு பொருள். புரியுதுங்களா? அப்ப நான் தமிழ் புத்தகத்தை படித்தேன் அப்படின்னா அந்த புத்தகத்தை என்ன புத்தகத்தை படிச்சேன்? தமிழ் புத்தகத்தை படிச்சேன். அப்ப தெளிவா தெரியுதுல்ல. ஒரு தொடர்ல தெளிவுபடுத்துறதுக்காக வரக்கூடியதா செயல்படு பொருள். ஆனா ஒரு தொடர்ல செயல்படு பொருள் கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 25 மார்க் முடிச்சு அடுத்த 25 மார்க் போகணும்னு நினைக்கிறேன். அதுல நமக்கு இதை பத்தி படிப்போம். தெரிஞ்சு வச்சுங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய் எப்படி வருது அப்படின்னா யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் எழுவாய். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 7வது புக்லயே இருக்கு. யார், எது, எவை அப்படி சொல்லக்கூடிய ஒரு வினாக்கு விடையாக வருவதுதான் எழுவாய் அப்படிங்கிறது. ஸோ இதுல எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, சும்மா பாருங்க. அதே மாதிரி ஒரு தொடரை வந்து வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைக்கக்கூடியது பயனிலை. அப்ப பயனிலை எப்படி வரும், எழுவாய் எப்படி வரும் அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சு வச்சீங்க. ஒரு வினாக்கு விடையா வருது, அதாவது யார், எது, எவை அப்படின்னு சொல்லக்கூடிய வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். அதே மாதிரி பயனிலை அப்படிங்கிறது வினை, வினா, பெயர் இதுல ஏதாவது ஒன்றை முடித்து வைப்பதாக பயன்படுது பயனிலை. இதுவும் நமக்கு தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு இருக்கு. இந்த கட்டினான் அப்படிங்கிற வினையை வந்து முடிச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு. கரிகாலன் கல்லணையை என்ன பண்ணா, கட்டினான் அப்படிங்கிற ஒரு பயனிலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. கரிகாலன் யார், யாருங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப யாருங்கிறது வினா பயனிலையா வந்திருக்கு. அதே மாதிரி கரிகாலன் ஒரு மன்னன், அப்போ வந்து பெயர், அப்ப எழுவாயோட பேர்ல வந்திருக்கு நமக்கு பயனிலை. சரி, ஓகே. அடுத்தது செயல்படு பொருள். அப்ப நான் சொல்லிட்டேன், ஒரு தொடர்ல எழுவாய் பயனிலை கண்டிப்பா இருக்கணும். செயல்படு பொருள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் அது தெளிவான பொருளை தரும். யார், எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயல்படு பொருள். யாரை, சரியா, யாரை, எதை, எவற்றை. ஓகேவா? அப்ப நான் படித்தேன். இப்ப நான் சொன்னல நான் படித்தேன், என்ன படிச்சேன்னு தெளிவா தெரியல. கவிதையை படித்தேன் அப்படிங்கிறது தெளிவுபடுத்து பார்த்தீங்களா, இதுதான் செயல்படு பொருள். இதை பத்திலாம் தெளிவா நம்ம வந்து அடுத்தடுத்த இதுல வந்து அடுத்த டாபிக் படிக்கும்போது பார்க்கலாம். 7th புக்ல இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. சொற்பொருள்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதுல வந்து திருப்பி அதை நம்ம ஷார்ட்கட் போடணும்னா புது புக்ல ஏதோ திருக்குறள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு யூனிட்டை முடிச்சிருக்கோம்ல, அந்த வரேன் கொஸ்டின்ஸ் கேட்கும். ஓ, இந்த பிடிஎஃபே முடியுதா? சரி, ஓகே. அப்படி இருங்க, நான் பிடிஎஃப் மட்டும் மாத்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அடுத்த இயல் என்ன கார்த்தி? அறிவியல் தொழில்நுட்பம், இந்த கணக்கு இலக்கம்லாம் இருக்குங்களா? அப்படியா? இதுல இல்லையா? அந்த அந்த பாடத்துல இல்லையே. அப்படியே இருங்க, இது இருக்குதானே? சைன் முதல்ல இருக்குமே. இங்கதான். அப்படியே இருங்க, நம்ம வந்து கொஞ்ச நேரம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப போர் அடிச்ச ஒரு பாடமா போயிருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் கேட்போம். கலைவாணி மேடம், மைக் ஆன் பண்ணுங்க. கலைவாணி மேடம், டைம் இருக்கு. வந்து இந்த பாடம் ஈஸி தான். கொஸ்டின்ஸ் கேட்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் மேடம்? கலைவாணி மேடம், புலித்தங்கிய குகை. புலித்தங்கிய குகை பார்த்தோம். அதுக்கப்புறம் தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவர் யார் மேடம் சொன்னது? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். ஓகே, ஓகே. நீங்க மைக் ஆஃப் பண்ணீங்க. ருக்குமணி மேடம், பேர் சொன்னே டக்குன்னு ஆன் பண்ணுங்க, ஏன்னா டைம் எடுத்துக்க வேண்டாம். சரி, ஓகே. புலித்தங்கிய குகை, அதுல காவற்பண்டு அப்படிங்கிறவர், அந்த அம்மா வந்து யாரை வந்து செவிலி தாயா வச்சிருந்தாங்க? யாரோட செவிலி தாயா இருந்தாங்க? கொஸ்டின் புரியுதுல நான் கேட்டது?
புரியுது சார். யாரு? சோழன் கோப்பெரு நற்கிள்ளியோசம். ஃபுல் நேம் சொல்லணும்னா நற்கிள்ளி. ஓகே. புறநானூற்றுல எத்தனையாவது பாடலை வந்து இவங்க பாடினாங்க? 86. 86. சூப்பர். ஓகே. அடுத்தது அரவிந்தன், நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. அரவிந்தன் மைக் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். முத்துராமலிங்க தேவர் வந்து சுத்த தியாகினி யார் சொன்னது சார்? சுத்த தியாகியா சார்? பெரியார். பெரியார். ஓகே சூப்பர். அறிவுலி. சொல்லுங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து முதல்ல விவேகானந்தரை பத்தி ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பாரு. அந்த ஊர் எந்த ஊர்? எந்த ஊர் நடைபெற்ற மாநாட்டில் பேசுறாரு? சாயல்குடி. சாயல்குடி. ஓகே சூப்பர். ஓகே, நீங்க மைக் ஆஃப் பண்ணீங்க. ஆயக்கரம்பலம் திவ்யா மேடம். சொல்லுங்க சார். இப்ப நம்ம வந்து படிச்சோம், இலக்கண போலி படிச்சோம்லா? ஆமா சார். அந்த இலக்கண போலியில இலக்கண போலியா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஒரு 4-5 படிச்சோம். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. புக்கை வச்சுட்டு பார்த்து அந்த சொல்லக்கூடாது யாருமே. சொல்லுங்க மேடம். நீங்க இல்ல சார். இல்ல உங்களை அந்த பொதுவா சொல்றேன். மஞ்சு அந்த மஞ்சுன்றது மைஞ்சுன்னு போனா அது முதற் போலியில வரும். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, முன்பின் தொக்கா போலின்னு ஒண்ணு படிச்சோம்ல, ஆமா சார். அது சொல்லுங்க. அது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. முன்பின் தொக்க போலி. சரி ஓகே. கால்வாய் வாய்க்கால் சரி. இது எது போலி? இலக்கண போலி. கால்வாய் வாய்க்கால். அது வந்து இலக்கண போலி தான் சார். அதான் முன்பின் தொக்க போலி. அதுதான் இப்ப நான் கொஸ்டின் என்ன கேட்கிறேன்னா, கால்வாய்ங்கிறது இலக்கண போலியா அல்லது வாய்க்கால்ங்கிறது இலக்கண போலியா? கால்வாய்ன்றதான் கரெக்ட். அத வாய்க்கால்னு சொல்றோம். அதுதான் இலக்கண போலி. கரெக்டா? தெரியல. இல்ல இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. கார்த்தி கரெக்ட் தானே? இது கரெக்டா? கால்வாய்ங்கிறது இலக்கண போலி, வாய்க்கால்ங்கிறது கரெக்ட். அப்ப கால்வாய் அப்படிங்கிறது இலக்கண போலி. எக்ஸாம்பிள் தானே கொடுத்திருந்தாங்க. எக்ஸாம்பிளே கால்வாய் இலக்கண போலியில கால்வாய் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சரி ஓகே. அடுத்தது இலக்கியா மேடம். சொல்லுங்க சார். அண்ணா வந்து முத்துராமலிங்க தேவரை எப்படி சொல்லியிருப்பார்? தென்னாட்டு சிங்கம். அதாவது தென்னாட்டு அவரோட சிங்கம். இது வந்து சிங்கம் போல முழக்கம் பண்றாரு, கழிச்சிக்கிறாரு. ஓகே ஓகே சரி மேடம். கலைச்சொல்லி மேடம். சொல்லுங்க சார். கல்லலை அப்படின்னா சொல் பொருள் என்ன மேடம்? கற்குவியல், கற்குகை. கற்குகை. ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? புரியுதா? நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துகிறேன். அதே மாதிரி மைக் ஆஃப் பண்ணீங்க. அதே மாதிரி கிளாஸில் நடத்துறதுக்கு இங்கேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கிளாஸில் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த ரிவிஷனுக்கு பயன்படுத்திங்க. நம்ம அவுட் சோர்ஸ் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். எப்படி புரியும் அப்படின்னா, இதெல்லாம் நடத்தின பாடத்தை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி படித்த பாடத்தை வந்து ஒரு கிளாஸ் கொண்டு போகிறது வந்து உங்களுக்கு வந்து என்னடா இது நடத்தினா தானே சொல்கிறாப்புல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் புரியாத ஒரு விஷயம், இதுவரை நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம புதுசாக நடத்தும்போது அதுதான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் ஆனால் நான் வந்து ஒரு டச்சில் வரணும்ல. ஓகே, கிளாஸ் இப்படி தான் கொண்டு போகணும், இப்படி சொன்னால் புரியும், இப்படி சொன்னால் புரியாது, இதெல்லாம் நான் கொண்டு போகணும்ல. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அப்போ 7th புக்கை நம்ம போயிட்டு இருக்கும்போது அடுத்தது நாளைக்கே நான் வந்து அந்த சென்ட் பண்ண புக்கு வந்து அடிப்படை இலக்கணம் புக் இருக்குது. அதில் ஒரு 10 பக்கம் நான் எடுத்துகிட்டு அதை நடத்தினேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி நடத்தினா தான் நமக்கு புரியும், ஃபாஸ்ட்டாக போனால் புரியாது அப்படிங்கிறதுலாம் தெரியும். இப்போக்கி இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும், இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம். அது எது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎஃப் மாறிடுச்சா? ஓகே, இது நமக்கு சிலபஸ்ல உண்டு தானே. கலங்கரை விளக்கம் உண்டு. கிளியரா இருக்குல்ல? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
கலைஞர் விளக்கத்தை பொறுத்தவரையும் நமக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த பாடல், இன்னொன்னு அகநானூற்றுல வந்து இன்னொருத்தர் பாடிருப்பாங்க, மருதம் இளநகனார். 2 பாடலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கடிலூர் உருத்திரங்கண்ணனாரோட பாடல் நமக்கு இவர் சிலபஸ்ல உண்டு. ஆனா மருதம் இளநகனார் சிலபஸ்ல கிடையாது. அதனால நம்ம இந்த பாடல் வந்தாலே கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கலங்கரை விளக்கத்தை பத்தி வந்தாலே இவர் தான் சொல்லி கம்பல்சரி நம்ம வந்து மைண்டுக்கு வந்துடலாம். ஸோ வந்து கடிலூர் உருத்திரங்கண்ணனாரை பத்தி நமக்கு வேற எங்கேயுமே பெருசா இருக்காது, எக்ஸ்ட்ரா டேட்டாவே இருக்காது. அதாவது ஸ்கூல் புக்ல எக்ஸ்ட்ரா டேட்டாவும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த பாடல் பிளஸ் இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவா மக்கப் பண்ணி நம்ம ஷார்ட்கட் கூட படிச்சுக்கணும். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, ஓகே. கலங்கரை விளக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி பேசியிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வானம் ஊன்றிய மதலை போல. அப்ப மதலை அப்படின்னா தூண், ஓகேவா? வானத்துல வந்து ஊன்றி இருக்கக்கூடிய தூண் போல இருக்கான் அந்த எது கலங்கரை விளக்கம். அதுல ஏணி சாத்தி உச்சி வரையும் ஏறலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கலங்கரை விளக்கம் நம்ம பார்த்திருக்கோம்ல, ஸோ அதை தான் சொல்றாங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்தி ஏற்றுரும் சென்னி. சென்னி அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். விண்பரா நிபந்த வேயா மாடத்து. வேயா மாடத்து அப்படின்னா நம்ம வந்து நம்ம கூரையெல்லாம் கீத்தெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்றாங்க, வேயா மாடத்து இரவில் மாட்டி இலங்கு சுடர் நெகிழி. அதாவது தீச்சுடர் அதுல மாட்டிருக்கு. உறவு நீர் அப்படின்னா பெருங்கடல் பரப்பு, அதான் சொல்லுவாங்க. அதே உறவு அப்படின்னு, இந்த உறவு அப்படின்னா நமக்கு வரும். இந்த உறவு, 2 உறவும் நம்ம படிப்போம். இந்த உறவு வந்து வலிமை, இந்த உறவு சுற்றம்னு படிப்போம்ல. இங்க பாருங்க, உறவு நீர் அப்படின்னு இருக்கு. அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உறவு நீர் அப்படின்னா பெருங்கடல், கடல் நீர் பரப்பதா சொல்லுவாங்க. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. அழுவத்து அப்படின்னா, அழுவம் அப்படின்னா என்ன குறிக்குது அப்படின்னா நமக்கு கடலை குறிக்கும். அப்ப வானம் ஊன்றிய மதலை போல ஏரி சாத்திய ஏற்றரும் சென்னி. விண்பரா நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டி இலங்கு சுட நெகிழி. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படி சொல்றாங்க. இதோட பொருள்லாம் நமக்கு தெரியும். அது கலங்கரை விளக்கம் வந்து வானம் கீழே விழுந்துடாமல் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தூண் போல தோற்றம் அளிக்குது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கு. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அந்த மாடத்துல இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் வந்து துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அடைக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து ஏணின்னு கொடுத்துருப்பாங்க, அடிச்சிடக்கூடாது. இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப மதலைன்னா தூண், ஏணி கிடையாது. நிறைய பேர் ஏணி அடிச்சிருவாங்க. நெகிழி அப்படின்னா தீச்சுடர். அழுவம் அப்படின்னா கடல், நல்லா புரிஞ்சுக்கணும். அழுவம் அப்படின்னா கடல், ஓகேவா? கடல்ல வந்து கடல் மாதாவே அப்படின்னு அழுகுறான்னு ஞாபகம் வச்சிங்க, ஓகேவா? கடல் மாதாவின்னு அழுகுறான்னு ஞாபகம் வச்சிங்க, ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சென்னி அப்படின்னா உச்சி. உறவு நீர், பாத்தீங்களா? உறவு நீர் அப்படின்னா பெரு நீர் பரப்பதான் உறவு நீர் சொல்றாங்க. அதுவே இந்த உறவு அப்படின்னு வந்துன்னா வலிமை. இதுவே பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா நமக்கு சுற்றத்தை சொல்லுவோம். கரையும் அப்படின்னா அழைக்கும். சரி, ஓகே. இதுல வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி நூல்வெளி கொடுத்துருக்காங்க. கடிலூர் உருத்திரங்கனார் வந்து சங்ககால புலவர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யாரு பார்த்தோம்? காவர் பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்பார் புலவர், சங்ககால பெண்பார் புலவரை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது கடிலூர் உருத்திரங்கனாரை பத்தி பார்க்க போறோம். கடியலூர் என்ற ஊர்ல பிறந்த வாழ்ந்தவர். இவர் வந்து 2 நூல்களை இயற்றிருக்கார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரும்பானாற்று படையும் பட்டினப்பாளையும். நல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறுத்துது அப்படின்னா வயிறு உறுத்துது, பசியில உறுத்துது, பட்னியா இருக்க, ஒரு பெரிய பானை இருக்கு, அப்ப நம்ம கண்ணு உறுத்தோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப இது எதோட தொடர்புடையது? கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் லைட் எரியுது. எதுக்காக எரியுது? கடல்ல வந்து எது கரண்ட் தெரியாம நின்றுட்டு இருக்கவங்களுக்கு அந்த லைட் என்ன பண்ணுது? கண்ணில் அடிச்சு உறுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப கடல் கலங்கரை விளக்கம் சம்பந்தமா வந்துட்டாலே அவர் யார் ஆசிரியர் இருந்தாலும் உருத்திரங்கனார் வந்துடணும். உறுத்துது, என்ன உறுத்துது? எனக்கு பட்டினியா இருக்கு, பெரிய பானை இருக்கு, அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, அதை நான் சிந்திக்கிறேன், எனக்கு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு, கண்ணை உறுத்துது அந்த பெரிய பானை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சு போச்சு. பெருமானாற்று படையின் பாட்டுடைய தலைவன் கேட்பாங்க, தொண்டைமான் இளந்திரையன். அப்போ வந்து நம்ம பட்டினியா இருக்கிறேன், ஓகேவா? இது வந்து இதோட தொடர்புடையது, பெரும்பானாற்று படை தான் தொடர்புடையது. சரிங்களா? இந்த பாடல் பெரும்பானாற்று பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பட்டினப்பாலை பாடல் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட்டினப்பாலை அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். குறிப்பா சோழரோட வணிகத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு நூலா நம்ம வந்து பட்டினப்பாலை படிப்போம். சரி, ஓகே. இப்ப நமக்கு இந்த பெரும்பானாற்று படையோட ஆசிரியர் கேட்பாங்க, பாட்டுடைய தலைவன் கேட்பாங்க, தொண்டைமான் இளந்திரையன். அப்ப பெரிய பானை, சரிங்களா? இளந்திரையனுக்கு வந்து பெரிய பானை அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இளந்திரையன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து பெரிய பானை வச்சிருக்கான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சிங்க. அந்த இளந்திரையன் அப்படின்னு பாக்குறவங்க நமக்கு எது ஞாபகம் தரணும்? பெரிய பானை அப்படின்னா உருத்திரங்கனார் ஞாபகம் தரணும். இன்னொன்னு என்ன தரணும்? பட்டினியோட இருக்குது, வயிறை உறுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. அப்ப வள்ளலூருடன் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் போன்றவரை அந்த இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோலால் வேயப்படாத மாடம். அப்ப எங்க இருக்கு? சாந்தினால் பூசப்பட்டது. ஓகே. அழுவும் கேட்டிருக்காங்களா? அழுவும் அப்படின்னா அழுவுது. கடல் வந்து கடல் மாதா அழுவுது அப்படின்னு நம்ம வச்சிங்க. ஓகே. அடுத்தது கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது என்ன அப்படின்னா, கடல் துறைமுகம் அறியாமல் கலங்குவான என்னது? மரக்கலங்களா?
ஓகே, அடுத்தது தூண் என்னும் சொல்லின் பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்க, இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. தூண் அப்படின்னா டக்குன்னு வந்து ஏணின்னு அடிச்சு வந்துருவாங்க, மதலை. ஓகேவா? அதுதான் சின்ன 7வது புக்ல தான் கொடுத்துருக்காங்க, சின்ன விஷயம் தப்பாடுவோம். ஸோ இதுல பாத்தீங்களா, இது நமக்கு சிலபஸ் கிடையாது. முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நமக்கு இது அகநானூற்று பாடல். கண்டிப்பா அகநானூற்றுல இருந்து கண்டிப்பா நமக்கு சிலபஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு இப்ப அகநானூறு இல்ல, இருந்தாலும் நமக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு சங்ககால நூல்களில் படிக்கும்போது படிக்கணும். இருந்தாலும் சொற்பொறி பார்க்கலாம். உரு அப்படின்னா அழகு, உருவம் அப்படி சொல்றோம்ல, உரு அப்படின்னா அழகு, போழ அப்படின்னா விளக்க, வங்குழ்னா காற்று. அப்ப அழுவம் அப்படின்னா கடல், வங்குழ்னா காற்று. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன், அது மாலுமி சொல்றோம்ல, செயலர்னு சொன்னோம்ல, அப்ப நீகான் அப்படின்னா மாலுமி. அடுத்து வங்கம் அப்படின்னா கப்பல், எல் அப்படின்னா பகல். நல்லா புரிஞ்சிடும். இந்த எள்ளுன்னா பகல், இந்த எள்ளுன்னா நமக்கு வந்து பயிரிடுவாங்கல்ல எள்ளு வித நல்லா எடுப்பாங்களா, அந்த எள்ளு. ஓகே, கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, மாட உள்ளடி அப்படின்னா கலங்கரை விளக்கம். இதுல நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் அப்படின்னா வங்கூழ்னா என்னன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் எல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை, அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். வங்கூழ் அப்படின்னா காற்று. மக்கள் எதுல ஏறி வெளிநாடுகள் செல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கம். வங்கத்தில் அப்படின்னா கப்பல்ல. ஓகேவா? புலால் நாற்றம் உடையது, இதெல்லாம் வந்து அதில் உள்ளது. பெருங்கடல், பெருமை பிளஸ் கடல் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இன்று அப்ப ரூ வந்திருக்கு, இங்க உயிரெழுத்து இருக்கு. அப்படி பார்த்தாலே இது வந்து என்னது, ஸ்கூ சூடு தூபூர்ல இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நடத்திட்டு அதனால சொல்றேன். குசுடு தூபூர்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி எடுத்த பார்த்து அது 6 வகையில எதுன்னு பார்க்கணும். இப்ப நகரம் இருக்கு, கசட தப்பற எரள வாழ ஞான நமன அப்படின்னு இருக்கு. அப்ப இடையில இடைத்தொடர் குச்சி விவரம் வந்திருக்கு. சரி, ஓகே, இது எப்படி பிரிப்போம்? இரு பிளஸ் 3 பிரிப்போம். அப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு இங்க உயிரெழுத்து இருந்தது அப்படின்னா இந்த உகரம் கெடுன்னு படிப்போம். அதன் பிறகு இந்த இரும் இந்த உயிரெழுத்தும் இரு பிளஸ் ரா வந்து ரா, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி இன்றாகி அப்படின்னு சொல்லி பிரியும். நமக்கு உச்சிலூர் நடத்திருக்கோம். ஸோ அதனால பார்த்துங்க. வங்கம் அப்படின்னா கப்பல், நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன், எல் அப்படின்னா பகல், ஓகே, மாட உள்ளன கலங்கரை விளக்கம். தமிழரின் கப்பற்கலை நமக்கு இந்த சிலபஸ்ல இல்லை, நமக்கு அதுல படிப்போம், கலைகளில் படிப்போம். இதுல போட்டு நமக்கு ரொம்ப இன்னொரு காமனாக தான் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏற்கனவே பாதி தூக்கத்தில் இருப்பீங்க, அதனால இது தேவையில்லை. ஆழ்கடல் அடியிலையும் ஒன்றும் இல்லை. ஏன்னா 43 பேர் தான் இருக்கீங்க, பாதி பேர் போயிட்டீங்களா? தூக்கம் வந்துருச்சா? இருக்கும், டயர்டாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன பண்றது, தமிழ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல வேணா நமக்கு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போக்கி நம்ம நைட்டு கொண்டு போகலாம். கொஞ்சம் செட் ஆனிச்சு, ஓகே, கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் ஓகே தான் அப்படின்னு கொண்டு போன போது நமக்கு வந்து இன்னும் இயர்லியாக கூட பண்ணலாம். இந்த டைம் சூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த டயத்தை யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் 4 வகை குறுக்கங்கள் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் தான் வருதா? சரி, இலக்கிய சொற்கள், ஓகேவா? இது ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஜஸ்ட் காதுல வாங்கிங்க. பொதுவா வந்து இலக்கண முறைப்படி வந்து சொற்கள் எத்தனை வகைன்னு கேட்டா 4 வகை. அதே மாதிரி இலக்கிய வகையில எத்தனை அப்படின்னு கேட்டா 4 வகை. ஓகேவா? இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் போன டெஸ்ட் படிச்சிருப்பீங்க. இந்த கிளாஸ்ல இதுல என்ன கொடுக்குறாங்க, இலக்கிய சொற்கள்ல இலக்கிய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஒண்ணும் கிடையாது. இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயல்பா நம்ம ஒரு பாக்குறோம், எனக்கு புரியுது அப்படின்னா அது இயற்சொல். திரிச்சொல் அப்படின்னா என்னன்னா, படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஓகேவா? திசைச்சொல் அப்படின்னா வடமொழி அல்லாது பிற மொழிகளை திசைச்சொல்னு சொல்லுவாங்க. வடச்சொல் அப்படின்னா சமஸ்கிருத சொல்ல இருக்கக்கூடியது. அவ்வளவுதான். இதை 4 பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சிம்பிளா போயிடலாம், ஒன்றும் கிடையாது. இயற்சொல் அப்படிங்கிறத நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4ஆ பிரிக்கிறாங்க. அப்ப பொதுவா வந்து நமக்கு இலக்கிய வகையால மொத்த சொற்கள் எத்தனை 4, இலக்கண வகையால மொத்த எத்தனை சொல் 4. இந்த இலக்கண வகை போன வகுப்புல நீங்க போன இதுல வந்து டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு படிச்சிருப்பீங்க. இந்த கிளாஸ்ல வந்து இலக்கிய வகை சொற்கள் பாக்குறீங்க. அதுல வந்து இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இயற்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அந்த பொருளை இயல்பா நீங்க படிக்கிறீங்க, ஒரு ஒண்ணும் கிடையாது. நம்மள மாதிரி படிக்காதவங்க கூட அதை பார்த்தா புரியும். இப்ப கடல் இருக்கு தெரியுமில்ல, கப்பல் இருக்கு தெரியும், எழுதினான், படித்தான், இது புரியுது இல்ல. ஒரு வாக்கியம் ஒரு சொற்றோட புரியுது அப்படின்னா அது இயற்சொல். அவ்வளவுதான், சிம்பிள். இதை போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம்.
இதே திரிச்சொல் அப்படின்னா இது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எடுத்து 6வது புக்கு 7வது புக்கு எடுத்து படிக்கிறீங்க. வங்கூன் இருக்கு, அழுகும் இருக்கு. அழுகும்னா என்னன்னே தெரியாது, குழந்தை அழுகுன்னு நினைச்சுப்பாங்க. இந்த அழுகும் அப்படின்னா என்ன நம்ம படிச்சோம், அழுகுதுன்னா கடல் அழுகுன்னு படிச்சோம். அப்ப அழுகும் அப்படிங்கிறது கடலை குறிக்குது. அடுத்தது வங்கூழ் அப்படின்னா என்னது, வங்கூழ்னா காற்றை குறிக்குது. சோ இது நம்ம யாருக்கு தெரியுது, நம்ம படிச்சவங்களுக்காக தெரியுது. அப்ப படிச்சவங்களால புரிஞ்சுக்க முடியும், கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் வந்து திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரிச்சொலையும் 4ஆ பிரிப்பாங்க. பெயர், வினை, இடை, உரின்னு பிரிப்பாங்க. இதுல வந்து அழுவம், வங்கம் அப்படின்னா பெயர், அதாவது பெயரை கொண்டிருக்கு, அதனால பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றாள் அப்படின்னு இருக்கு, இது வினையை திரிச்சொல். அன்ன, மான அப்படிங்கிறது இடை திரிச்சொல். கூர், கழி இதெல்லாம் உரி திரிச்சொல். இதெல்லாம் வந்து படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அதனால கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, திரிச்சொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு சொல் திரிச்சொல் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. 2 வகையா பிரிப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது புக் பேக்லயே இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இப்போ வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் எதை குறிக்குது, கப்பலை தான் குறிக்குது. ஆனா அந்த கப்பலுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. இப்படி வர்றது வந்து திரிச்சொல். அதே மாதிரி இதழ்னு ஒரே ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பொருளை குறிக்கும். அதாவது பூவின் இதழை குறிக்கலாம், உதட குறிக்கலாம், கண்ணுமை குறிக்கலாம், பனை ஏடு, நாளிதழ். இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, இதழ் அப்படிங்கிறது பனை ஏட்டையும் குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. பூவோட இதழ் நம்ம இதழ்னு சொல்லுவோம், உதட இதழ்னு சொல்லுவோம், கண் இமே இதழ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாளிதழ் இதழ் சொல்லுவோம். இந்த பனையேடு அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம், அதனால இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது திசைச்சொல். திசைச்சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், வடமொழி தவிர பிற மொழிகள் இருந்து வந்து தமிழ்ல இடம்பெறக்கூடிய சொற்களை திசைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய சொல்ல நம்ம ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் போட்டுக்கணும். சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். இது இல்லாம கேணி, அடுத்தது பசு, அதாவது பெற்றம்னு சொல்றாங்க. ஓகே, இதுல நமக்கு என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரயில்ல வந்து பண்டிகைக்காக அம்மா என்ன பண்றாங்க, ரயில்ல போறாங்க சரிங்களா. சாவி எங்க வச்சுட்டாங்க, ஜன்னல்ல வச்சுட்டாங்க. இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப எந்த திசைக்கு போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு திசை. திசைனா என்ன, எங்கேயோ வெளியூர் ஏதோ ஒரு திசைக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப திசைச்சொல் அப்படின்னா பண்டிகைக்காக அம்மா வந்து ஒரு திசைக்கு போறாங்க, ஏதோ ஒரு திசைக்கு போறாங்க, வடக்கே தெற்கே எங்க போறாங்க, ரிலேஷன் வீட்டு போறாங்க. பண்டிகைக்காக எங்க போறாங்க, ரயில்ல போறாங்க. சாவி என்ன பண்றாங்க, எல்லாரும் வீட்டையும் ஜன்னல்ல எங்கேயாவது ஒளி வச்சுட்டு போவாங்க, பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி. அப்ப சாவி ஜன்னல் கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கேணிக்கு பக்கத்துல, கிணத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு, பசு மாட்டை கட்டி வச்சிருக்கேன், வீட்டுல கொண்டாந்து கட்டி வச்சிருப்பேன். எல்லார் வீட்லயும் நம்ம தெரியறதான், ஆடு மாடை கட்டி வச்சிருக்கேன், சாயந்தரம் ஆகணும்னா ஆட்டை கொண்டாந்து வீட்டுல கட்டு அப்படி சொல்லிட்டு போவாங்களா அம்மா. அதை ஞாபகம் வச்சுங்க. அம்மா வந்து திசை எங்கேயோ ரிலேஷன் வீட்டுக்கு ஏதோ ஒரு திசைக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க, பண்டிகைக்காக. எப்படி போறாங்க, ரயில்ல போறாங்க. அதனால வீட்டு சாவி, அப்ப சாவிங்கிறது திசை சொல் தெரியணுங்கிறதா சொல்றேன். அந்த சாவி எங்க வைக்கிறாங்க, ஜன்னல்ல வைக்கிறாங்க. அதை வச்சுட்டு அதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க, கிணத்துக்கு பக்கத்துல பசுமாடு கட்டியிருக்கேன், வீட்டுல கொண்டாந்து கட்டிரு அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுங்க, இதுதான் திசை சொல். ஓகேவா. அடுத்தது வடச்சொல். வடச்சொல் அப்படின்னா சமஸ்கிருத சொல்ல இருக்கக்கூடியதான் நமக்கு என்னது, வடச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடச்சொல்ல 2 வகையா பிரிப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்சமம், தற்பவம் அப்படின்னு பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வடச்சொல் என்னென்ன அப்படிங்கறத படிக்கணும் சரிங்களா. வடை அப்படின்னாலே நம்ம வீட்டுல சொல்ற வடையை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. அந்த வடையை வச்சு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். வடை வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சில வீட்டில் சொல்லுவாங்க. அந்த வடை இப்ப தீபாவளி டைம்ல அன்னைக்கு, அதுவும் சில வீட்டில் சொல்றது கிடையாது. முருகையும் அதுக்கு செஞ்சுட்டு விட்டு ஏமாத்தி விட்டுருவாங்க. சரி ஓகே, அப்ப வருடத்துக்கு ஒரு டைம் தான் வடை சொல்றாங்க ஞாபகம் வச்சுங்க. இல்ல எங்க வீட்டுல மாசத்துக்கு ஒரு டைம் சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எங்க வீட்டுல வர சொல்றாங்க ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் எங்க வீட்டுல மாசத்துக்கு ஒரு டைம் தான் வடை, மாசத்துக்கு மாசம் ஒரு வடை சொல்லுவோம் அப்படி சொல்றான். ஓகேவா. கமலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, கமலம் அப்படின்னா வந்து மலர்களை தானே குறிக்குது, தாமரை இதை தானே குறிக்குது. அப்ப தாமரை, அப்ப கமலம். அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு சரி நம்ம அரசியல் வேற போகுது. சரி ஓகே, இது ஞாபகம் வச்சிங்க. தாமரை வந்து நல்லா வடை சொல்றாங்கன்னு கூட ஞாபகம் வச்சிங்க. சரி ஓகே. அடுத்தது விடம் அப்படின்னா விஷம். இந்த வடையில வந்து விடம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இப்படி வளைஞ்சிருக்கு, இதுக்குள்ள ஒரு இது இருக்கு, இது வடை மட்டும் இல்ல சக்கரமும் இப்படி தானே இருக்கும், அதை ஞாபகம் வச்சிங்க. அப்ப வருடம், வருஷத்துக்கு ஒரு டைம் வடை சொல்றாங்க எங்க வீட்டுல, உங்க வீட்டுல மாசத்துக்கு ஒரு டைம் சொல்றாங்க. நான் தாமரை நல்லா வடை சுடுது. அடுத்தது விடம், அந்த வடையில என்ன பண்ணிட்டாங்க, விடத்தை வச்சுட்டாங்க. ஓகேவா. விஷம் அப்படிங்கிறது விடம், அதான் தமிழ் வார்த்தை, விடத்தை வச்சுட்டாங்க. சக்கரம் அப்படிங்கிறது வடை மாதிரி தானே சக்கரமும் இருக்கு, அதனால சக்கரம். இது இல்லாம ரத்தம் சரிங்களா. விடத்தை வச்சுட்டா என்ன பண்ணும், ரத்தம் வந்தாலும் எடுத்து சாப்பிடணும். வடையை தின்னுட்டு அதுல விடம் இருக்கு, ரத்தம் வந்து எடுத்து சாப்பிடறோம். அப்ப ரத்தம் அப்படிங்கிறதும் வடச்சொல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. இதுல எழுத முடியாது, ரத்தம் அப்படிங்கிறதும் நமக்கு வடசொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அடுத்தது அலங்காரம் ஒரு வடச்சொல். அலங்காரமா, சரி ஓகே. செத்து போயிட்டா அலங்காரம் அப்படி வந்துரும்ல, அலங்கார உறுதி ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப வருடம், மாதம், அடுத்தது கமலம், விடம், சக்கரம், அதுக்கப்புறம் அலங்காரம், ரத்தம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. வடச்சொற்களை வந்து எப்படி பிரிப்பாங்க, தற்சமம், தற்பவம் அப்படின்னு பிரிப்பாங்க. தற்சமம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அதை அப்படியே பயன்படுத்துவாங்க. கமலம், அலங்காரம் என அலங்காரம் இருக்கா, சரி ஓகே.
கமலம் அலங்காரம் எனும் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை சச்சமம் சொல்றாங்க. ஓகேவா? எப்படி வடமொழியில் இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்துறது. இப்போ நான் என்ன சொன்னேன், விஷம் அப்படிங்கிறத விடம்னு பயன்படுத்தணும்ல, கொஞ்சம் மாற்றி பயன்படுத்தணும். லட்சுமி அப்படிங்கிறத லெக்குமி அப்படின்னு பயன்படுத்தணும்ல, இதெல்லாம் வந்து எது அப்படின்னா தற்பவம். இதுல இருக்கக்கூடியதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணீங்க. இதுதான் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. வேற வந்து இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரத்தம். ரத்தம் அப்படிங்கிறது வடச்சொல். சரிங்களா? இது நம்ம சிலபஸ்ல சரி புக் பேக்ல இருக்கு. இவ்வளவுதான் வந்து நமக்கு இந்த புக்ல இருக்கு. ஓகேவா? இது கண்டிப்பா நான் வந்து சில பேர் ஃபாஸ்டா போயிருப்பேன். இதெல்லாம் படிச்சிருப்போம். கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் படிச்சிருக்கோம், பெருங்கடல்லாம் ஓஷன் படிச்சிருக்கோம், கப்பல் தொழில்நுட்பம், மரைன் டெக்னாலஜி, கடல் வாழ் உயிரினம், மரைன் கிரீச்சர், நீர்மூழ்கி கப்பல், சப்பரைன், இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ரிவிஷன் பார்த்துக்கலாம். இதுல போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மணி வந்து 10:24. இவ்வளோ ஸ்பீடா கொண்டு போனாதான் நமக்கு எங்க வருது அப்படின்னா 10:30 மணிக்கு வருது. கண்டிப்பா புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க தான் செய்யும். இது வந்து புதன்கிழமை, திங்கக்கிழமை கிடையாது. திங்கள் செவ்வாய் 2 நாள் உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சாரி புதன்கிழமை கிளாஸ் இருக்குன்னு தெரியும். அதனால நீங்க படிச்சுட்டு வந்து இது ரிவிஷனுக்கு பயன்படுத்திங்க. சரியா? இது வந்து நமக்கு இதுல குறை சொல்லலாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் எனக்கும் காலையில இருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கும் கண்ணெல்லாம் கட்டுது. எனக்கு அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது எனக்கு தூக்கம் தான் வருது. இல்லை நிறைய பேர் இங்கே 42 பேர் தான் இருக்கீங்க, 50 பேர் இருந்தீங்க, 8 பேர் காணும். கேட்டால் வந்து நெட்வொர்க் பிரச்சனை விடுவாங்க. சரி ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது தனிப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் இல்லாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி ஏமாத்துறதுங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நான் ஒன்றும் ஏமாற போதில்லை. எனக்கு உரத்து இருந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன். சரியா? சரி ஓகே. இதை வந்து ரிவிஷன் பண்ணீங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஏதோ ஒன்று நம்ம படிக்கிறோம், அவர் சொல்கிறாரு 1 மணி நேரம் நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன், ஸோ காதில் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் மைண்ட் செட் பண்ணீங்க. ஒரு 2-3 விஷயம் நம்ம ஷார்ட்கட் சொன்னோம். அந்த தற்சமம், தர்ப்பமம் எதில் வருது, படச்சொல் வருது, திசைச்சொல், திரிச்சொல் பார்த்தோம், திசைச்சொல் பார்த்தோம், முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்த்தோம். 86வது பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டப்பனும் ஆறுமுகம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? எட்டப்பனும் ஆறுமுகமும் எங்கே போயிட்டாரு அப்படின்னா போர்க்களத்துக்கு போயிட்டாரு. அந்த போர்க்களத்தை யாரு போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் பாடின அந்த செவிலி தாய் பாடினால காவர் பெண்டு. அப்போ அந்த பையன் வந்து எங்கே போயிட்டாரு, எட்டப்பனையும் ஆறுமுகத்தையும் போட்டு தரத்து போயிட்டார் ஞாபகம் வச்சு. ஏன்னா புறநானூற்றில் 86வது ஒரே ஒரு பாடலை வந்து யார் பாடியிருப்பா, இவங்க பாடிருப்பாங்க. அப்ப நற்கிள்ளி அப்படின்னா செவிலி தயார் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து சிப்சில் அப்படின்னா சிறு வீடு அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கலங்கரை விளக்கம் பார்த்தோம். கலங்கரை விளக்கம் கண்ணை ஊறுத்துதுன்னு பார்த்தோம். கண்ணை ஊறுத்துது, கண்ணை மட்டும் ஊறுத்துதா, எனக்கு வந்து அந்த கண்ணை ஊறுத்துறது அப்படிங்கிறது பெரிய பானையில தான் வச்சிருக்காங்க. அப்ப பெரும்பானாற்று படையின் ஆசிரியர் யாரு, தொண்டைமான் இளந்திரையன். அதுக்கப்புறம் அந்த பெரும்பானாற்று படையில பெரும் பானையில என்ன இருக்கு, சாப்பாடு இருக்கு, நான் பட்னியா இருக்கேன், கண்ணை ஊறுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேற அதுல என்ன பார்த்தோம், அழுவம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கடல் அழுவுதுன்னு பார்த்தோம். வங்கூழ் அப்படின்னா என்ன பார்த்தோம், மங்கூழ் அப்படின்னா காற்று அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி வந்து நமக்கு ஏதோ இந்த ஒரு 1 ஹவர்ல ஏதோ ஒன்று நமக்கு பயன்பட்டு இருக்கும். ஸோ வந்து ஃபாஸ்டா போ ஸ்லோவாக போதும், எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ போதும், 10:30 மணி ஆயிட்டு. ஸோ வந்து அப்படியே கேன்சல் பண்ணீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். கொஞ்சம் அதில் வேலை இருக்கு, நாளைக்கு அப்டேட் பண்றேன். ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு டைம் ரீட் பண்ணீங்க, நாளைக்கு அப்டேட் பண்றேன். நாளைக்கு நைட்டு வந்து இந்த புக்கை வந்து ஷேர் பண்ணல, ஒரு அடிப்படை இலக்கணம்னு, அந்த புக்கை நம்ம வந்து பார்க்கலாம், படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணீங்க. அஜித்குமார், ஏங்க அஜித்குமார்? ருக்குமணி மேடம் நீங்க இருங்க.